ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவலான அனிமேவை பார்க்க போறோம். சும்மா இல்ல, உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு நான் வெயிட் பண்ணனே சொல்லலாம். பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட். இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான கான்செப்ட். கதையை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. என்னை நம்பி பாருங்க, இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷனையும் நான் கொடுக்குறேன். தேவை பார்க்குற ஒருத்தங்க லைக் முடி போட்டுருங்க, அதுவே எனக்கு போதும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு ரத்த வெள்ளமா இருக்கு அந்த இடம். இப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம கதையை ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது, நான் இப்போ கிங்கா மாறிட்டேன். அந்த இடத்துல அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க. ஆனா கருணி இல்லாம அவனையும் கொண்டுறான். இதே மாதிரி அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. இவருதான் இருக்கிறதுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் கிங். இது வரைக்கும் நீங்க கேட்டீங்களே, அதுதான் நான், ஒரு கிங். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் வந்து அப்படியே முழுங்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் ஒண்டி தான் கேக்குது, நீங்க இதுக்கப்புறம் ஒரு லைட்டை தேடி போகணும், அதுவும் உங்களோட புது வாழ்க்கையில. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அங்க ஒரு லேடியும் சொல்றான், ஏய் ரே, அவனை பாத்தியா? அவனோட கண்ணு அது அப்படியே உன்ன மாதிரி இருக்கு, அவனோட முடியும் உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அங்க ஆத்தர்னு நம்ம ஹீரோவா அங்க கூப்பிடுறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அட, நான் எங்க இருக்கேன், உங்களா யாருன்னு. அந்த பர்சனும் அவனையே அவன் அப்பான்னு சொல்லிக்கிறான். அவனை கூப்பிடு, ஆத்தர், நான் தான் உன்னோட அப்பா. அட, நீங்க என்ன பண்ண இருக்கீங்க? அவனுக்கு இதெல்லாம் இப்ப புரியாது. ஆத்தர், நான் தான் உன்னோட அம்மா, என்ன அம்மான்னு கூப்பிடணும், இப்படி இவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் அங்க எந்த விதமான விஷயமும் புரியல. அவங்களே அவங்க பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்கன்னா, அப்ப என்னோட போன வாழ்க்கையில இறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பனா இது ஒரு ரீஇன்கார்னேஷனா? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வாழ்ந்துறான். அவனை இன்னமும் ஆலிஸும் நால்டும் நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஏதோ நான் வந்து அவங்களோட குழந்தைன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வராங்க. அந்த மாதிரி தான் நானும் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அந்த அப்பாக்காரன் ரொம்ப சந்தோஷமா வரான். அங்க நம்ம ஹீரோவோட பாடியை அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் என்ன நினைக்கிறானோ அது வந்து நடக்க மாட்டேது. அதுக்கு எதிர்மறையா தான் நடக்குது. ஏதோ இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த கனவை விட்டு நான் எப்போதான் வெளியில வருவேன்? ஏதோ இங்க இருக்குது பிரிசன் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஞ்சான விஷயத்தையும் நான் பார்த்தேன். வெளியில ரெனால்டோ அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி அப்படியே உடைப்பானா. அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, இந்த உலகத்துல சில பல பவர்ஸ் இருக்கு, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாசஸ் அவங்க கொள்றாங்க. அங்க வரானா ஹீரோவும் சொல்றான், இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க கிட்ட ஓனான வெப்பனை வச்சுக்க அது வந்து அலோவ் பண்ணுது. அதனால எந்த அளவுக்கு என்னால முடியுமோ சரௌண்டிங்க நான் வந்து அந்த அளவுக்கு பொஞ்சிக்க விரும்புறேன். இந்த இடத்துல நாலேஜ் அதுதான் ஒரு முக்கியமான வெப்பனு. சீக்கிரமா நானும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்ட்ராங்கா மாறணும். ஏன்னா என்னோட போன வாழ்க்கையில என்னால நிம்மதியா கூட தூங்க முடியாது. அந்த மாதிரி இங்க எதுவும் நடக்க கூடாது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அவனோட பாடியை இன்னமும் அவளுக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெனால்டோ, நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா அவனை பாத்துக்கோ, மண்டை எங்கேயும் இடிக்காம பாத்துக்கணும். அதான் இத்தனை மாசம் கடந்து போனாலும் நான் அவளுக்கும் இன்னமும் வளரல. அதே மாதிரி இன்னமும் கொஞ்சம் மாசம் போகுது. அங்க அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோ உண்மையிலேயே அங்க தூங்கலாம் இல்ல, அப்படியே குதிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஆத்தரால அவனோட லிம்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியுது. இதுக்கப்புறம் அவன் நைஸா வேற ஒரு இடத்துக்கு போறான். ஏன்னா இப்போதைக்கு யாரோட அட்டென்ஷனையும் அவன் இழுக்க விரும்பல. அப்படியாச்சும் இந்த உலகத்தை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு புக் எடுக்கிறான். இது வழியா இவனுக்கு வந்து இந்த கிங்டம் பத்தி புரியுது. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறது டெகாதன். இந்த ஏரியால நம்ம ஹீரோ போந்திருக்கான். இன்னமும் 3 கிங்டம் வந்து இருக்கான். ஒரு கான்டினென்ட்லயும் ஒருத்தங்க வாழ்றாங்க. ஒரு கான்டினென்ட்ல டார்ஃபும், இன்னொரு கான்டினென்ட்ல எல்ஃபும், மூணாவதா இப்போ நம்ம ஹீரோ வாழ்ற இந்த கான்டினென்ட்ல ஹியூமன்ஸ் வந்து வாழ்றாங்களாம். இந்த இடத்துலயும் கிங்க தான் ஆட்சி பண்ற மாதிரி இருக்கு, போன வாழ்க்கை மாதிரி. ஆனா இது கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இது அவளுக்கும் டெவலப் செய்யப்படல. இங்க இருக்கிற டெக்னாலஜி டெவலப்பிங்ல தான் இருக்கு. அவங்க யூஸ் பண்ற அந்த பவர் சோர்ஸ் அது என்னன்னா, அதுதான் மானா. அதுதான் எல்லாருமே இந்த உலகத்துல மேஜிக்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல மானா அது ஒன்றும் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. சில பல ஆளுங்களால தான் மானாவை வெளிப்படுத்த முடியும். 2 வகை இருக்கு, காஞ்சரிங், ஆர்கியூமெண்டிங். இது வந்து என்ன பண்ணும்னா அவங்களோட பாடியோட ஸ்ட்ரென்த்தை இன்கிரீடபிளா ரொம்ப பயங்கரமாக்கிடும். காஞ்சரிங் அப்படி இல்ல, மந்திரவாதிகளால அவங்களோட மானாவை அப்படியே நிறுத்த முடியும். அவங்களால அதை பயங்கரமா கண்ட்ரோலும் பண்ண முடியும். நான் இந்த 2 மானா கூறுகளுக்கும் சில பல எக்ஸெப்ஷனும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மானா அதை வந்து ஒரே பாயிண்டா அவங்க வந்து மாத்தணும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு மானா கூறா மாறும். மாஸ்டரிங் கண்ட்ரோலையும் அவங்களால அடைய முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்கள ஒரு மேஜ்னு எல்லாருமே அழைப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயத்த பத்தி தெரியும், கீன்னு ஒண்ணு இருக்கும். அதுவும் மானா மாதிரியே தான். அதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோக்கு நாலேஜ் இருக்குமா? அதை வந்து அவன் ட்ரை பண்ணலான்னு போறான். கிட்டத்தட்ட பவர் அங்க வெளி வந்திருக்கும். அதுக்குள்ள அவங்க அம்மா வந்து பிடிச்சிடறாங்க. ஏய் ஆத்தர், நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? நீ வந்து இந்த மாதிரிலாம் அம்மாவை பயமுத்த கூடாது, நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? அதே மாதிரி என்ன இது? அட, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆத்தர், நீ வந்து ஜெட்டிலே ஆய் போயிட்டியா? என்ன ஒரு நிம்மதி, நல்ல வேலை இவங்க கண்டுபிடிக்கல. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே நம்ம ஆளு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிருப்பால, அதனால பின்னாடி அவன் கோட்டை விட்டுறான். அதனால உண்மையிலேயே அவன் 2க்கு போயிடறான் ஜெட்டில. பாடி, இது வந்து நான் என்ன பண்றது? இது வந்து உண்மையிலேயே ஒரு பிரிசன் மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதனால பவரை நான் கூடிய சீக்கிரத்துல அடையணும். இதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு டைரி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. இதுல 2 வருஷம் ஆயும் நம்ம ஆத்தர் வந்து சிரிச்சு அவங்க பார்த்ததே இல்ல. ரொம்ப ஸ்வீட்டான பையன், என்ன ஒண்ணு சிரிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க ஆத்தரை காட்டுறாங்க. அவன் குச்சை வச்சு ஸ்வாடு மாதிரி
ட்ரைனிங் பண்ணிருப்பானா வந்து அவங்க அம்மா கிட்ட காட்ட அவங்க அம்மா இன்னமும் கடுப்பா வராங்க. என்ன ஆச்சு, ஆத்தர் வந்து இன்னமும் நடக்க கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கத்து தர, நான் ஒன்னும் கத்து தரல, இந்த உலகத்திலயும் இது வந்து மாறலப்பா. அப்புறம் அவங்க சிட்டிக்குள்ள போறாங்களா, அங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, ஆத்தர் இங்க வந்தாலும் என்னன்னு தெரியல, நீ ரொம்ப பிரைட் அப் ஆயிர. ஆமா இல்லையா பின்ன, இங்க இருக்கிற வெப்பன்ஸ் டெக்னாலஜி இதை பத்திலாம் நான் தெரிஞ்சுக்கணும்ல, சோ அதுக்காக தான் நான் இப்படி ஆர்வமா இருக்கேன். அங்க நிறைய விஷயத்த இதே மாதிரி அவன் பாக்குறான். அங்க போற வழியிலையும் இந்த விஷயத்த தான் அவங்க யோசிக்கிறாங்க. அங்க அவங்க அம்மாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. இவன் வந்து அடிக்கடி அந்த புக்கை பாக்குறதுக்கு ஓடி போயிடுறான். அதே மாதிரி வெளியில அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆர்வமாயிடறான்ல. இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி ஆர்வம் எல்லாமே ரே கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை மாதிரி ரொம்ப ஆர்வமா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு போவான்னு நினைக்கிறேன். ஆத்தர் எனக்கு வந்து நீ ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் அவரோட அப்பாவும் அங்க ஆத்தருக்கு சும்மா சீன் காட்டணும்னு சொல்லி பயங்கரமா அப்படியே இப்படியே பண்ணி காட்டுறாரா. அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஆத்தரும் இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கான். அதுக்குள்ளேயே அவங்க அம்மாவும் டைம் ஆகுதுன்னு சொல்லி தூங்குறதுக்கு கொண்டு போவாங்களா. நம்ம நம்ம ஆளுக்கு தூங்கலாம் விருப்பம் இல்ல, அங்க புக் இருக்கும், புக்கை பார்த்தோன்னே புக்கு வேணும் அப்படின்னு கையை தூக்குவான். என்ன ஆத்தர் நீ வந்து தூங்கணும், இப்போ தூங்குற டைம் இல்ல, புக்கு வேணும், நான் வந்து புக்கை படிக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி லுக்க விடுறான். அதுக்கு அவங்க அம்மாவே மயங்கி போயிடறாங்க. சோ இதனால வேற வழி இல்லாம அங்க புக்கை படிக்கிறதுக்கு அவனை உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் தான் ஆத்தர் வந்து கூடிய சீக்கிரத்துல தூங்கிடணும். பாத்தீங்களா நான் வந்து எப்படி ஜெயிச்சேன்னு, விக்டரி வந்து எந்துதான் அங்க புக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் அக்யூர் பண்ணி இப்போ அவனுக்கு ஓரளவு இந்த மானானா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரே பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாதான் எல்லாமே வெளிவரும். இதே மாதிரி பண்றான், அவ்வளவுதான் வெளி வந்துச்சு. ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்பது. நல்ல வேலை அங்க ஆலிஸ்க்கு அவளுக்கும் எதுவுமே ஆகல, எப்படி அவன் காப்பாத்திட்டான். ஆத்தரை பாருங்க, அவன் வந்து உள்ளதான் இருக்கான். ஆத்தரை அவங்க தேடி போறாங்க. ஆத்தரை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆத்தர் அப்படியே மிதக்குறான். இது வாய்ப்பே இல்ல, 3 வயசு தான் அவனுக்கு ஆகுது. ஆத்தர் வந்து இந்த வயசுலயே அந்த விஷயத்த கத்துக்கனால அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல அப்படியே கீழே இறங்கி வருவானா, திடீர்னு கட்டெல்லாம் மேல விழ போகும். அவ்வளவுதாண்டா செத்தோம், என்னோட வாழ்க்கை இங்கேயே முடிய போகுது அப்படின்னு அவன் யோசிப்பான். அதுக்குள்ள நல்ல வேலை ஆத்தரோட அம்மாவும் அப்பாவும் காப்பாத்துறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்படியாச்சும் சேஃபா இருக்கணும், நான் வந்து இவங்க 2 பேரோட சைல்டு, அதனால என்ன சேஃபா பாத்துக்கணும்னு பாக்குறாங்க. ஆத்தர் நீ வந்து என்ன பண்ண இருக்க, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும். ஆத்தர் வந்து ஓகே தானா, இல்ல அவனுக்கு எதுவுமே ஆகலாம், ஓகே தான். இதை பார்த்தோன்னே எதுக்கு இவங்க அழுகுறாங்கன்னு ஸ்டார்டிங்ல புரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மாதிரி என்னோட பழைய உலகத்துல சில பல விஷயத்த நல்லா கத்துக்க முடியல, பழைய உலகத்துல நான் இது வரைக்கும் பார்க்காத விஷயத்த இந்த உலகத்துல நல்லா கத்துக்க முடியும், இதுதான் அன்பு. அப்படியே அவன் கட்டி போச்சுன்னு அழுகுறான். அம்மா அப்பா இந்த மாதிரி விஷயத்த அவனோட பழைய உலகத்துல அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல, அவனுக்கு புதுசா இருக்கு, இது என்ன ஃபீலிங்னு அவனுக்கு தெரியல. ஒரு பர்சனை காட்டுறாங்க, அவன் ஏதோ ஒரு கிரைம் பண்ணிருக்கான், அதுவும் முக்கியமா நம்ம கிங்ரேவை அவன் கொல்ல பார்த்திருக்கான். இதனால அவனை பிடிச்சு வச்சிருக்க, அவனை ஒண்டி பிடிக்கல, அவனோட ஃபேமிலி அங்கதான் இருக்கு. அங்க இதனால அவன் கெஞ்சுறான், கதறான், என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன், அதான் அந்த கொலையை பண்ண பார்த்தேன்னு, நான் ப்ளீஸ் என்னோட குழந்தையும் என்னோட ஒய்ஃபையும் எதுவுமே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னோட ஃபேமிலியை போக விடுங்க. அப்படி நீங்க என்னோட ஃபேமிலியை விட்டாலும் நாங்க வந்து திரும்ப எங்களோட வில்லேஜுக்கு போனாலும் அங்க வந்து இந்த டெத்தை விடவும் எங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமா தான் போகும், அதனால தயவு செஞ்சு என்ன விடுறீங்களோ இல்லையோ என்னோட ஃபேமிலியை விட்டுருங்க அப்படின்னு அவன் பயங்கரமா கதறான். ஆனா அவரு கேட்கிற மாதிரியே இல்ல. அம்மா நீ யாரா கிங்கரை கிட்ட கேட்கறதுக்கு, அப்படி மோசிய நாங்க வந்து காட்ட போதில்ல, பனிஷ்மெண்ட் தான் பனிஷ்மெண்ட் தான். திடீர்னு வெற்ற சவுண்டு கேக்குது, அது நம்ம கிங்கரே தான். அவரு கருணியே இல்லாம அவங்க 2 பேரையும் வெட்டி போட்டுறாரு, அவ்வளவுதான், பார்த்தல கிங்கே அங்க கொண்டுட்டாரு. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து, ஏய் பாத்தியா என் கையில இருக்கிற மாதிரியே உனக்கும் நான் கிளவுஸ கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஆத்தர் அதை வந்து வாங்காம அவன் கையில இருக்க அந்த சோடை தான் எடுக்கிறான். ஏன்னா நான் வந்து அதை எடுத்தா சீக்கிரமா நான் கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டியால ஆன சோடை வச்சு அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. திடீர்னு அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரிக்க பண்ண, அதையே அங்க ஆத்தர் பண்றானா, அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவும் ஷாக் ஆகுறாரு. அப்பா நான் வந்து அதை எப்படி பண்ண பாத்தீங்களா. இதுக்கப்புறம் அவங்க ஆத்தரோட அம்மா கிட்ட அவங்க பேசுறாங்க. ஆத்தர் வந்து உண்மையிலேயே டேலண்ட் ஆனவன், நான் நினைக்கிறபடி பார்த்தா அவனுக்கு ஒரு டீச்சரை நம்ம ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லவே இல்ல, எக்காரணத்துக்கு கொண்டும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என்ன நீ சொல்ற, உன்னோட சோசரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், குச்சப்பாரு இதை வந்து அவனோட மானாவை வச்சு அவன் வெட்டி போட்டான், அதனால ஒரு டேலண்டடான டீச்சரை நம்ம ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட் அது வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, அது வந்து ஜோக்கு தானே. இல்லவே இல்ல, என்னால ஒத்துக்க முடியாது. என்னோட கியூட்டான ஆத்தர் அவன் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகவே கூடாது. என்னோட ஆத்தரை நான் வந்து அனுப்புறதுக்கெல்லாம் தயாரே இல்ல. ஆமா நீ என்ன சொல்ற, உன்னோட ஃபியூச்சருக்கு ஒரு சவாலா இருக்கு, நீ என்ன அப்படியே அவனை விட போறியா. இல்லவே இல்ல, நீ வந்து யோசிச்சு பாரு, நம்ம கியூட்டான ஆத்தர் வந்து போகணுமா. ஆமா எனக்கு வந்து தெரியும் அவன் ரொம்ப கியூட்டு தான், அப்புறம் என்ன நம்ம கூடவே அவனை வச்சுக்கலாம் இதே மாதிரி. இல்லவே இல்ல, அதெல்லாம் முடியாது, நான் வந்து அவனை அனுப்பதான் போறேன். இதே மாதிரி இவங்க பேச அங்க ஆத்தர் மனசுலயே யோசிக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மோதலே போயின்னு இருக்கு. யாருமே என் கிட்ட ஒப்பீனியனை கேட்கவே இல்லை. ஆனா இவங்களோட பெர்ஸ்பெக்டிவை என்னாலையும் ஒத்துக்க முடியாது. என் கிட்ட அதுக்கு பதிலா ஆப்ஷன் சின்னு ஒன்னு இருக்கு, அதுதான் நான் சொல்ல போற இந்த விஷயம்.
விஷயம். நான் வந்து அங்க ஒன்னும் போக விரும்பல. அப்படி போனா நம்ம எல்லாருமே அங்க போகலாமே. கேக்குற அவங்களுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். ஆத்தரே நீ வந்து மாசுக்கண்ணா, ஏன்னா நீ உண்மையிலே ஒரு ஜீனியஸ். நம்ம புள்ள ஒரு ஜீனியஸா இருக்கான். இது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நல்ல ஐடியாவா அவன் கொடுத்திருக்கான். இதுக்கப்புறம் ஒரு பாட்டி வந்து அங்க ஆத்தரும் அவனை பத்தி சொல்றான். என்னோட பேரு ஆத்தர், உங்களை சந்திச்சதுல ரொம்பவும் சந்தோஷம். ஆத்தர் நீ வந்து ரொம்ப வாழ்ந்துட்ட. என்ன வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றது ஒன்றும் உண்மை இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. இவங்களும் என்னோட அப்பா ரே, ஆலிஸ், இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி பாட்டியா இருந்தவங்க. அவங்கள பத்தி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பையனோட பேரு ஆடம், அங்க இன்னொத்தி இருக்கா, அவளோட பேரு ஏஞ்சலா. அங்க இன்னமும் வாக்கரு, ஜாஸ்மின், இந்த மாதிரி 2-3 கேரக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம எபிசோடு போக போகவே பார்க்கலாம். இதே மாதிரி அவங்களோட பயணமும் அவங்க ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, ஆத்தர் இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் ஜர்னி, உனக்கு வந்து எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? ஆமா அதேதான். நான் இப்ப போற இந்த காட்டு வந்து ரொம்ப பழசு. என்னோட பழைய உலகம்னா அங்க வேற லெவல்ல இருக்கும். நான் ஒண்ணுப்பா, இது ஒன்னும் அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் இல்ல இந்த உலகம். இதே மாதிரி அவங்க சைரஸ்னு ஒரு இடத்தை நோக்கி தான் போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க கேம்ப் போட்டு அங்க சாப்பிடுவாங்களா, திடீர்னு அங்க ஏகப்பட்ட உல்ஃப் வர அங்க இருக்கிற ஆடம், எலன், ஜாஸ்மின்னு எல்லாருமே அதை போட்டு தள்ளுறாங்க. ஒருத்தங்க வித்தியாசமான மேஜிக்கை பயன்படுத்தி அப்படியே அதை போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வந்து உட்காந்து சாப்பிடுறான். நம்ம ஆலிஸ் வந்து சாப்பிடவே இல்லை, ஏன்னா அவங்களோட வயிறு ஃபுல்லா இருக்கான். ஆலிஸும் இப்பதான் கையை நோட்டீஸ் பண்ணாங்க. அப்படியே அவங்க ஹீல் பண்ண நம்ம ஹீரோவும் அந்த எபிலிட்டியை பத்தி சொல்றான். நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மேஜ், அவங்கள எல்லாருமே எமிட்டர்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஹீலிங் பவர்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப ரேரான ஒரு எபிலிட்டி தான், ஆனா இது ஈஸி டார்கெட்டா மாத்தோம். அதனால தான் இப்ப கூட எங்க அம்மா ஆலிஸை எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்க இன்னொருத்தன் கூட அவனுக்கு போட்டி ஏற்படுது. நம்ம ஹீரோவை அவங்க வந்து குறைச்சுதான் எடை போடுறாங்க. ஆனா அவன் ஒரு எபிலிட்டியை காட்ட அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவனோட வேகம் இது ரொம்ப வேகமா இருக்கு. அப்படியே அங்க பயங்கரமா அவன் சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல அப்படியே தூக்கிடிக்க ஜஸ்ட் மிஸ்ல அவங்க வந்து காப்பாத்தி வர்றாங்க. ஆமா உனக்கு வந்து ஹோல் பேக் பண்ணணும் தெரியாதா? அவன் 4 வயசு சின்ன பையன் தான். போய் சின்ன பையன் சொல்ற, அவன் என்னன்னா பயங்கரமான ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கான் போல, இந்த அளவுக்கு பயங்கரமா தாக்குறான். அங்க இன்னொரு பொண்ணு வந்து கேக்குறான், ஆமா அந்த டெக்னிக்கை நீ வந்து எப்படி பண்ண, எனக்கு சொல்லி தர முடியுமா? இதே மாதிரி அங்க ஆத்தர் நிறைய விஷயத்த கத்துக்கிறான். அம்பு விடுறது, அங்க ஜாஸ்மினுக்கு விஷயத்த சொல்லி தரது. இதே மாதிரி அங்க டைமும் கடந்து போகுது. கடைசியா நம்ம ஆத்தரோட பிறந்த நாள் வருதா, இதுக்காக ஜாஸ்மின் ஒரு பரிசையும் தராங்க. இதே மாதிரி அவங்களுக்கு போகிறதுக்கு டைம் ஆகுதா, அப்படியே ஆத்தர் சைட்ல பாக்குறான். ஆலிஸுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். அம்மா என்ன ஆச்சாமா? அது ஒன்னும் இல்ல, நம்ம வந்து கிளம்பலாம். இதே மாதிரி அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வண்டி குலுங்க ஆரம்பிக்குதா. அப்புறம் தான் முன்னாடி தெரிது அங்க ஒரு கொள்ளைக்கார கும்பல் வந்திருக்கு. எப்படியாச்சும் நம்ம ஆளுங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அடிக்கணும்னு பாக்குறாங்க. முக்கியமா அங்க இருக்கிற பசங்களையும் உமன்ஸையும் விட்டுருங்க, மத்தவங்க எல்லாரையுமே கொன்றுங்க. அதே மாதிரி அவங்க டார்கெட் பண்றாங்க. நல்ல வேலை அங்க இருக்கிற எல்லாருமே தாக்கி பாதி பேர் அவங்க தாக்கிறாங்க. ஆனா இன்னமும் அங்க நிறைய பேர் இருக்காங்க. தனிப்பட்ட முறையில ஸ்ட்ரென்த்னு பார்த்தா எங்களோட ஆளுங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களோட படையில நிறைய பேர் இருக்காங்க, அதுதான் ஒரு பிரச்சனையே. இதே மாதிரி அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரேக்கும் அங்க அடிபட்டது. சவுண்ட் கேட்டு ஆத்தரும் அவங்க அம்மாவும் வெளியில வராங்க. அங்க ஆத்தரும் சண்டை போடலான்னு வந்தா ரே கத்துறாரு, ஆத்தர் வேணாம், நீ வந்து உங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். அலிஸ் நீ வந்து உள்ளேரு, உன்னோட எபிலிட்டியை பத்தி இவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்க கூட சண்டை போடுறேன். இல்ல ஆத்தர், நீ வந்து உங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். வந்து பலசாலியா தானே இருக்க, அப்புறம் என்ன? இல்ல ஆத்தர், உங்க அம்மாவை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா உங்க அம்மாக்குள்ள ஒரு பேபி இருக்கு. ஒரு அண்ணனா உன்னோட அம்மாவோட பேபியை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா அவன் ஒத்துக்கிறான். அங்க போக பாக்குறானா, அங்க தாக்க வராங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தாக்குறான். முன்னாடி ஓடி போகும்போது ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்களா. நல்ல வேலை நம்ம ஜாஸ்மின் பாக்குற எல்லாருமே அம்ப விட்டு தாக்கிறாங்க. ஆனா போகும்போது மேல இன்னொருத்தர் இருக்கான். ஆத்தரை பாத்துறான். ஆத்தருக்கும் தெரிஞ்சது தாக்க வரும்போது நல்ல வேலை அவன் தள்ளி விட்டுறான். அதனால ஆத்தர் அங்க மாட்டிக்க ஆத்தர் அப்படியே கீழே விழ போறான். அங்க ஆத்தரும் சொல்றான், நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட உயிர்களை இத்திருக்கேன். ஆனா இப்போ அதுக்கான டைம். நான் வந்து இவனை ஒன்னும் விட்டு வைக்க போதில்ல. அப்படியே அங்க பிடிச்சி இழுக்கிறான். அங்க மத்தவங்களும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் ஆத்தரை அவங்க பிடிக்க முடியல. என்ன ஒரு ஸ்டேஞ்சான ஃபேமிலில இது. அவங்களோட இதயத்துல ஒரு எம்டினஸ் இருந்தது. நான் என்னோட இதயம் அது வந்து ஃபீல் ஆகுது ஃபுல்லான மாதிரி. எனக்கு வந்து இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஒருத்தங்களை பார்த்தோம்ல, கெஞ்சினா கதனா, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு, இந்த ஃபீலிங் வந்து எனக்கு இப்போதான் வருது. என்னோட அம்மா அப்பா வந்து என்ன போன வாட்டி கூட அவங்க தான் காப்பாத்தினாங்க. நான் இப்போ இந்த இடத்துல இந்திரப்பனா கூட எனக்கு சரியா தெரியல. என்னோட சோகமோ சந்தோஷமோ எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணாங்க. ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு பெரிய அண்ணனா மாற போறேன்ல, நான் என்ன ஆசைப்படுறேன்னா அப்படி நல்லா மாற முடியுமா? இதுக்கப்புறம் நம்ம ஆத்தர் வேற ஒரு எத்துல இருக்கான். அங்க அவன் எங்க இருக்கான்னு தெரியல. முன்னாடியே ஏதோ ஒரு மிருகம் வந்து, நான் போன எபிசோட்ல இதை சொல்ல வந்துட்டேன். ஆனா பரவாயில்ல, இந்த எபிசோட்ல இதை காட்டிட்டாங்க. இதுவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து குட் மார்னிங் ஆத்தர் அப்படின்னு சொல்லுது. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். இங்க வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், அது ரொம்ப பிரிட்டியா இருக்கு. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா ஏதாச்சும் தப்பா நடக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வாய்ஸ் கேக்குது. நம்ம ஆத்தர் முன்னாடி ஏதோ ஒரு மிருகம் மாதிரி ஒரு விஷயமும் நிக்குது. நம்ம ஆத்தருக்கும் அவன் எங்க இருக்கான், எதுக்கு அவன் இங்க இருக்கான் எதுவுமே தெரியல. அப்படியே அவன் தாக்க போனாலும் அது வந்து அப்படியே தள்ளி விட்டது. அப்புறம் தான் அந்த
மிருகமே ஒரு விஷயத்த சொல்லுது, நான் ஒன்னும் உன்னோட எனிமி இல்ல, நான் உன்னோட பக்கம் தான். இதை கேட்கிற ஆத்தருக்கு அங்க எதுவுமே புரியல. அந்த மாஸ்டரும் அப்படியே போய் ஏதோ ஒரு விஷயத்தை அங்க எடுக்குது. நம்ம ஆத்தர் எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தோம், எவ்வளவு தூரம் அவன் உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு நீ எனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நீ இதை சாப்பிடணும், இல்லன்னா நான் வந்து ஆன்சரை கொடுக்க மாட்டேன். இதனால ஆத்தரும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹேய், நீ அதை நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். அப்புறம் தான் அங்க ஆத்தரே கேட்கிறான், ஆமா என்னோட அப்பாவை பத்தியும் அம்மாவை பத்தியும் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எங்க இப்போ என்ன பண்ண இருக்காங்க அந்த விஷயம் தெரியுமா? என்னால இந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியாது, இருந்தாலும் சில பல விஷயத்தை என்னால இங்கில இருந்தே பார்க்க முடியும். அப்படியே ஒரு சர்க்கிள் வழியா பார்த்து சொல்லுது, உன்னோட அப்பாவும் அம்மாவும் இப்போ சேஃபா இருக்காங்க. இது கேட்டக்கப்புறம் தான் அவனுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. அப்படியே கண்ணீர் விட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். ரொம்ப நன்றி, உன்னோட பேர் வந்து என்னது? செல்வியானதோ சொல்லுது. அங்க தேங்க்ஸ் நம்ம சொல்றான். இதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணோட வாய்ஸ் நம்ம கேட்டிருப்போம்ல, அது வந்து அங்க பேசுது. இப்போ இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? இதுக்கு மேலேயே நம்ம விஷயங்களை மறைக்க வேணாம். இதனால தான் அங்க ஆன்சரை நம்ம ஆத்தருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அங்க ஆத்தர் இருக்கிற இடமும் ஃபாரஸ்ட்டை தாண்டி ரொம்ப தள்ளி இருக்கு. வெளியில ரொம்ப ஆபத்தான விஷயங்களும் இருக்கு, வைல்டு அனிமல்ஸ், கெட்ட ஆளுங்க. இருந்தாலும் செல்வியா வந்து எனக்காக நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். நான் வந்து சேஃபா இங்கிலேருந்து போறதுக்காக. இப்போ அதுக்காக டைமென்ஷனை திறக்கணும். டைமென்ஷன் ரிஃப்ட்டை திறக்கிறதுக்கு சில பல ப்ரிப்பரேஷனையும் அங்க பண்ணணும். இதே மாதிரி அங்க அவன் ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறான். அங்க இவனோட பாடி குணமாயிதான் அதை செல்வியா பாக்குறான். ஆத்தரும் மனசுல யோசிக்கிறான், செல்வியா வந்து சில பல விஷயத்தை என்கிட்ட இன்னமும் சொல்லல. அவ என்னதான் எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் நானே ஸ்டார்டிங்ல ரொம்ப பயந்து போனேன். நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி இவ பயங்கரமானவளா இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு நல்லவ இருக்கா. இதுக்கப்புறம் அவன் வந்து ட்ரைனிங் எடுக்கிறானா, அதை பார்த்து அதை சொல்லுது, பரவாயில்லையே, ஆனா கூறலாம் அதுக்குள்ள உன்னால யூஸ் பண்ண முடியுதா? ஆனா இதுக்கு ஆச்சரியமே எனக்கு இல்ல. அப்பனா உன்னால இதையும் பண்ண முடியும். அதை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்க. அவ மேஜிக்கை அப்சர்வ் பண்றா. எப்படின்னா, வானத்துல பறக்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் நடுவுல ஃபியூல ஃபில் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. அதுக்கப்புறம் தான் அதை பத்தி அது சொல்லுது. இது செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே நார்மலான ஹியூமன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இதை பயன்படுத்துவாங்க. இந்த காலத்துல இதை வந்து பீஸ்ட் மானா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு நேச்சுரல் திங் தான், அதாவது பிரீத்திங் மாதிரி. இந்த மாதிரி ஒரு எபிலிட்டிய நீ வந்து விரும்புறியா? அங்க ஒத்துக்கிறான் அவன். சரி, இந்த பவர் வந்து உனக்கு கிடைக்குதுன்னே வச்சுக்கோ, அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதுவா? அங்க பழைய விஷயத்த அவன் யோசிக்கிறான். அது யோசிச்சுட்டு அவன் கோவமா சொல்றான், எங்களை யாராச்சும் தாக்க முயற்சி பண்ணா உங்களை நான் ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறேன். இதனால அது பயங்கரமா தாக்கிது. ஆமா, நீ எதுக்கு என்ன தாக்குன? நான் ஒன்னும் அந்த மாதிரி எக்ஸ்பிளேஷனை வச்சு யாருக்கிட்டையும் அந்த மாதிரிலாம் சொன்னதில்ல. ஆமா இல்லையா, பின்ன நம்ம வந்து டிஃபீட் பண்ணோம்னா அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா அப்படிதான் என்னோட பழைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கிங்கா நான் மாறினேன். நீ வந்து என்ன யோசிக்கிற? எல்லாரையுமே கொண்டு உன்னோட தாட்ஸை ஃபில் பண்ணலாம்னு யோசிக்கிறியா? அது வந்து ஃபன்னா இருக்கும் நீ யோசிக்கிற. ஆனா நான் உண்மையிலேயே இன்னமும் ஹார்டா ஹிட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆத்தர், அது என்ன உனக்கு வலிக்குதா? இல்ல வலிக்கல, என் கைய பாத்தியா? இதே கைதான். இதால உன்னோட உடம்ப அப்படியே கிழிக்க முடியும், அதே டைம்ல சாஃப்டாவும் தொட முடியும். வந்து எப்படி ஆசைப்படுற சாஃப்டானது இப்ப புரியுதா? இந்த மாதிரி கோவம், இந்த வயலன்ஸ் இதெல்லாம் டக்கு டக்குன்னு அங்க வந்து எரியும். இதனால்தான் வயலன்ஸ் அப்பேரே ஆகுது. அங்க இப்பதான் அது விஷயங்களையே சொல்லுது. அதாவது நம்ம ஹீரோவா அது காப்பாத்தி இருக்கல, நீ வந்து தப்பான பாதைக்கு போக கூடாதுன்னு அது ஆசைப்படுது. நம்ம செல்வியாவை பத்தி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை பத்தி நிறையவே புரிஞ்சு வச்சிருக்கு. சரி, இப்போ நீ சொல்லு, நீ வந்து ஸ்ட்ராங் ஆயிட்ட, இந்த மாதிரி டைம்ல நீ என்ன பண்ணுவ? நான் வந்து எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண போறேன். நல்ல விஷயம். இந்த சைடு இன்னொரு சவுண்டும் கேக்குது. செல்வியா, நீ எங்க ஒளிஞ்சு நின்றாலும் நான் உன்னை விட போதில்ல அப்படின்னு ஏதோ ஒரு உருவம் அங்க பறந்து போகுது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம கிங்ரே அவர் வந்து ஒரு போஸ்டரை பாத்துக்கின்னு யோசிக்கிறாரு. உலகத்துல குழந்தைகளோட ரேட் வந்து கம்மியாகுது, அதே மாதிரி வார் அதுவும் அதிகரிக்குது. இதை பத்திலாம் அங்க யோசிச்சுக்கினே அவர் வேற ஒரு எத்துக்கு போறாரு. இந்த சைடு அங்க அது வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க நம்ம ஆத்தர் அதை கத்துக்கிறான். திடீர்னு செல்வியா அப்படியே தள்ளி விட்டுறா. அங்க இதுமே நம்ம ஆத்தருக்கு புரியல. ஆத்தர் வெளியில வராத. அங்க நம்ம பார்த்த அந்த உருவம் அது வந்து இங்க வந்திருக்கு. வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். ஏன்னா நீ வந்து இந்த இடத்துல இருக்க. அதுவும் அங்க வந்து கூப்பிடுது. செல்வியா, நீ வந்து வரப்போது இல்லையா? அவ வரதுக்கு தயாராவே இல்ல. நீ வந்து இதே மாதிரி பண்ணந்தா கண்டிப்பா டெத் வந்து உன்னை தேடி வரப்போகுது. அப்படியே அது பயங்கரமா தாக்குது. அதனால அவ அப்படியே சைடா போய் விழுறா. நீ வந்து கவலைப்படாத. அங்க திடீர்னு அவ வந்து ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்றா. அந்த இடத்துல அவளோட உருவமே அப்படியே மாறி போகுது. முட்டாள், நீ வந்து எதுக்கு இதை பயன்படுத்தின? அதனால நீ சீக்கிரமா சாக போற. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நான் வந்து ஹாப்பியா வாழ்ந்துட்டேன். அப்படியே அவ ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்றா. அந்த இடமே உறைஞ்சு போயிடுது. ஆத்தர் வெளியில வா. ஆத்தரும் வெளியில வரான். அங்க ஆத்தரும் ரொம்ப ஆச்சரியமா வரான். நீ வந்து ஒரு டிராகனா? மக்கள் எல்லாருக்குமே இந்த உருவம் அப்படிதான் தெரியும். அங்க செல்வியாவும் இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். நான் வந்து போர்ட்டலை உருவாக்கிட்டேன். அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் அவன் வந்து கொடுக்குறான். அங்க ஒரு ஃபெதரும் ஒரு முட்டை மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் வந்து தொட்ட அத்த செகண்டே அவன் கையிலலாம் மார்க் வந்து உருவாகுது. நான் வந்து உனக்கு சொல்லி தந்திருக்கேன், நீ வந்து எப்படி சர்வே ஆகணும், நீ எப்படி அங்க போகணும்னு வந்து மறக்காத. நான் வந்து உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இங்க அங்க திரும்பவும் போறதுக்கு முன்னாடி அதே விஷயத்த அது கேக்குது. இந்த பவர் அடைஞ்சக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நான் வந்து எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனா செல்வியா, இந்த மாதிரி நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட பவரை வச்சு உன்னை வந்து என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. வந்து கவலைப்படாத, இது வந்து நேச்சுரலான விஷயமா தான். எனக்கு தெரியல இந்த மாதிரி எதுக்காக என்னோட
வார்த்தைகள் இப்படி மாறுச்சுன்னு எல்லாமே அவ கொடுத்த அந்த கிராட்டிடியூட் அதனால தான் இப்படி வந்ததோ இல்ல இவ கூட வாழ்ந்தனால எனக்கு வந்து இப்படி தோந்தா இந்த மாதிரி நான் மாறிட்டேன்னு என்னோட ஃபேமிலியும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஏய் செல்வியா, எனக்கு வந்து உன்னை விட்டு போகணும்னு ஆசை இல்ல. என்னோட ஃபேமிலி மாதிரி, அதாவது நீ எனக்கு அம்மா மாதிரி, இல்லனா நீ எனக்கு கிராண்ட்மா மாதிரி. என்ன சொன்ன அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்ல முடியுமா? கிராண்ட்மா. அது கேட்டோடனே அவளுக்கு கண்ணீராவது. அப்படி அவ போக சொல்றான். அங்க அப்படியே ஹீரோவும் போயிடறான். ஆனா அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அங்க போகணும்னு அவனுக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் போர்ட்டலுக்குள்ள போனவனே அவனால வெளியில அங்க வர முடியல. அப்படி அவன் போயிடறான். அங்க போன அடுத்த செகண்டே அங்க பவர்லாம் போயிது. திடீர்னு அதுக்கு பயங்கரமா அடிப்பது. என்ன செல்வியா, அதுக்குள்ள நீ இறந்து போயிட்டியா? உனக்கு என்ன நல்லாவே தெரியும். அங்க திரும்பவும் வாயத்தை வந்து ஒரு பயங்கரமான அட்டாக்க வந்து திரும்பவும் அந்த பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட தான் எல்லா விஷயமும் இருக்கு. அதனால குட்டி ஆத்தர் உனக்கு வந்து புரியுதுல. ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. எனக்கும் புரியுது உன்னோட வார்த்தைகள் எல்லாமே சோகத்தால முழுங்கி இருக்குன்னு. ஆனா அந்த வார்த்தைகளை நீ சிரிப்போட காட்டணும். இல்ல என்னால முடியாது. இல்ல ஆத்தர், உன்னால முடியும். நீ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உன்னையே மாத்திக்கணும். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்க பத்தி எல்லாம் சொல்ல அவன் ஆடி போயிடறான். ஏன்னா இவனோட பாஸ்ட் லைஃப பத்தி எல்லாம் செல்வியாக்கு தெரிஞ்சிருக்கு. நீ வந்து உன்னோட லைஃப போன வாட்டி மாதிரி கழிக்க கூடாது. அந்த ஆங்கர், அந்த ஹேட்ரேட், அதை வந்து நீ எப்பயுமே உனக்குள்ள வர வைக்க கூடாது. ஏன்னா இந்த லைஃப் இதுல லைட்டோட பிளெஸிங் வந்து இருக்கு கிங்கரே. நான் எதிர்பார்க்கல நம்ம செல்வியாக்கு என்ன பத்தின உண்மை, அதாவது என்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அவன் காட்டுல இருக்கான். அங்க செல்வியாவை நினைச்சு அவனுக்கு அழுகையாவது. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வர மாதிரி இருக்கு. கத்துற சவுண்ட் கேட்க அங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. அங்க சம வேகமா அவன் போக ஆரம்பிக்கிறான். வழியில ஏதாவது ஒரு எல்ஃப் பொண்ணை அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா சாதாரணமாவே ஒரு ஹை ரேட்டுக்கு நம்மளால விற்க முடியும். வாங்கடா என்ன பண்றோம், இந்த மாதிரி நம்ம சீக்கிரமா இந்த ஃபாரஸ்ட் விட்டு போகணும். அங்க இந்த விஷயத்த பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி ஒரு கேங் இவங்க மேல அட்டாக் பண்ணிருக்கோம்ல, அந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அங்க செல்வியா சொன்ன அந்த விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது. இதனால அப்படியே ஃபாலோ பண்ணின்னு போறான். ஏன்னா இவங்களை நோக்கி போனாலே போதும் அந்த ஹியூமன்ஸோட டவுனுக்கு அசால்ட்டா போக முடியும். இருக்கிற அந்த ஆளும் சொல்றான், அந்த பொண்ணை அப்படியே விற்க தான் போறோம். நம்ம விற்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் நம்ம பண்ணணும். அங்க இவங்க வெயிட் பண்றனாலே ஆத்தரும் அங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அங்க அவன் வெயிட் பண்றான். சைட்ல ஆன் உல்ஃப் எல்லாம் கம்முன்னு இருக்கு. இதுங்கெல்லாம் இங்க என்ன பந்து அங்க கல்ல எரிய அந்த ஆளு தாக்க போறான். ஏன்னா இதுங்களால மத்த கிரியேச்சர்ஸ் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஆத்தர் சம வேகமா வந்து அப்படியே வெட்டி போடுறான். இன்னொருத்தனும் ஓடி வர அவன் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இதே மாதிரி அங்க 2 பேரை கொண்டுறான். அங்க இன்னொருத்தனும் வர அங்க அவனோட கை துண்டாவுது. அங்க இன்னொருத்தனும் வெளியில வரான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சின்ன பொடி பையன் அவன் வந்து ஒரு மேஜ்னு கேட்டோன்னே இப்பதான் அவனுக்கு ஆர்வம் இன்னமும் அதிகமாகுது. அங்க அவனோட மேஜிக்கை வெளிப்பாத்துறானா அங்க ஆத்தருக்கு புரியுது இன்டென்ஷனா தான் இதை பண்ணிருக்கான்னு. அவனை விடாதீங்க, ஏன்னா அவன் ஒரு மேஜா. இந்த எல்ஃப் பொண்ணோட இவனோட வேல்யூ அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆத்தர் பயங்கரமா தாக்குறானா அந்த ட்ரிக் அங்க ஒர்க் ஆகல. இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் ஏன் மேல ஒர்க்கே ஆகாது. ஆனா அங்க வித்தியாசமான ட்ரிக்கை பயன்படுத்தி அவனையும் அங்க போட்டு தள்ளிடுறான். கடைசியா இன்னொத்த ஒண்டிதான் இருக்கான். ஏய் நீ வந்து என்ன கொல்ல கூடாது, கொல்லாதரா. நம்ம ஹீரோ கருணியே இல்லாம அவனையும் கொன்னுறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றும் போது ஏதோ ஒரு விஷயத்த அவன் நோட்டீஸ் பண்றான். அதை அவளைக்கும் சொல்லிக்காம அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், வா நம்ம வந்து போகலாம். சைட்ல அவங்களோட டெட் பாடிலாம் இருக்குமா, அதை வந்து அவன் போத்தி விட்டுறான். அதெல்லாம் பசங்க பார்க்க கூடாது, நீயும் ஒரு சின்ன பையன் தானே. அங்க ஆத்தரும் யோசிச்சு பாக்குறான். இவனோட ஏஜ்ல அவளுக்கும் பசங்களை இவன் பார்த்ததே இல்ல. பிறந்ததுல இருந்து இவங்க அம்மா அப்பா கூட தான் இருந்திருக்கான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏஜ்ல பார்க்கவும் செய்யறான். இவங்களெல்லாம் யாரு கொன்னு கேட்டா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி சமாளிச்சிடறான். இருந்து போலான்னு பார்க்க அந்த பொண்ணு அப்படியே கையை வச்சு தடுக்கிறான். அங்க மனசுலயே யோசிக்கிறான், நீ வந்து ஏன்டா என்ன மாதிரி ஒரு பொண்ணு அப்படியே விட்டு போற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மனத்துல நான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். டேய் என்ன மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு அப்படியே விட்டு போறேன், எனக்கு என்ன ஆகும்னு உனக்கு கவலை இல்லையா? எல்லாத்தையும் அவன் மனசுல தான் யோசிச்சிருப்பான். அங்க ஹீரோவும் சொல்றான், கவலைப்படாத, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல நீ சேஃபா தான் இருப்ப. இவங்க யாருமே இப்போ உயிரோட இல்ல, இவங்கள யாருமே உன்னை தேடியும் வரப்போதில்ல. அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க என்னன்னா ஃபாரஸ்டோட பீ இருக்குமா, அது நம்மள மாதிரி பசங்களை பிடிச்சிருமா. ஆனா அங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அவ வந்து எப்படி இங்க வந்திருப்பானா, ஏதோ ஒரு பக்கா தான் தொத்தினே வந்திருப்பா. அப்படியே தெரியாதனமா தோஞ்சிட்டா. இல்ல ஒரு கிரியேச்சர் இருக்குமா, அதுங்கள இவன் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ணதில்ல, அவளுக்கும் தெரியல அதுங்களை எப்படி கட்டுப்படுத்தணும்னு. அந்த பொண்ணு சொல்றான், இதுங்களை நம்ம ஃபாரஸ்ட்லயே விட்டுடலாம், இந்த கெட்ட ஆளுங்களால அதுங்க மாட்டிக்கிச்சு பாவம், அதுங்களால என்ன பண்ண முடியும், இதனால கைட்டி விட அதுங்களும் அப்படியே ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க காடு வழியா அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப நந்திருப்பாங்களா, அதனால அங்கேயே உட்காந்து அவங்க சாப்பிடுறாங்க. நம்ம ஆத்தர் தான் சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறான். அவளைக்கும் அவளுக்கு பிடிக்கல, அது கொஞ்சம் வியர்டா இருக்கு. நான் மீட்டை வச்சோம் சால்ட்டை வச்சோம் தான் ரெடி பண்ணேன். என்ன தோணுச்சுன்னா அதாவது நியூட்ரிஷன் தான் ஃபர்ஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. நீ வந்து இதை சாப்பிடணும், அப்பதான் உன்னால மூவ் பண்ண முடியும். இவன் சொல்லும் போது பழைய விஷயம் ஞாபகம் வரும். அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கும் போதும் அதுவும் இதே வார்த்தையை தான் சொல்லும். நான் எதிர்பார்க்கல, அந்த நேச்சர் தான் ஒரு பர்சனை நம்ம இமிட்டேட் பண்றது. ஆனா அந்த பொண்ணுக்கு இது பிடிக்கல, ஏதாச்சும் ஸ்வீட்டா வேணும் தான் கேட்கறான். அந்த பொண்ணோட பேரு டெசியா. நம்ம ஆத்தர் அவனோட பேரை சொல்லிக்கிறான். இதுக்கப்புறம் அங்க போகும்போதும் அவன் ரோட பாக்குறான். ரோடு வந்து ரொம்ப தூரமா இருக்கு. புதுசா ஏதோ ஒரு பூச்செல்லாம்
பூச்செல்லாம் வருமா, அந்த பூச்சை அவன் பார்த்து கேட்கறான் என்னது அதுன்னு. பூச்சை வச்செல்லாம் அவன் விளையாட்டு காட்டுறான். பாத்தியா இப்போ இது இயரிங்ஸ் மாதிரி இருக்கு. இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க இவன் எப்படி வந்தான்னு கேட்டா, நான் வந்து எப்படி இங்க வந்தேன்னா இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியை விட்டு நான் தனியா பேஞ்சிட்டேன். அவளோட ஃபேமிலியை பத்தி சொல்றான். என்னோட ஃபேமிலி ரொம்ப பிஸி தெரியுமா, அதே மாதிரி நான் ட்ரெயின் பண்ணா என்னாலையும் மாணவ அவைக்கன் பண்ண முடியும், அதுவும் மாஸ்டருக்கு கீழே. ஸ்டார்டிங்ல ரொம்ப ஷாக் ஆகுறான், ஏன்னா ஸ்கூல் சிஸ்டம் வந்து இங்க இல்ல. அதுக்கப்புறம் அங்க போகும்போதே திடீர்னு ஏதோ ஒரு மிருகம் அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க டென்ட்டுக்கு போகும்போதும் அந்த ஹார்ன் உல்ஃப் அதுதான் ஃபாலோ பண்ணிருக்கு. அது ஏர்லியாவே கூண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதனால அந்த பொண்ணு கிட்ட தூங்குறதுக்கு சொல்றான். ஆனா அவளுக்கு தூக்கமே வரலையா, அதனால தூங்குறதுக்கு சொல்லிட்டு அவன் வெளில போறான். நீ இங்கே நான் காட் பண்ண வெளில போறேன். ஆனா அவ அப்பயும் விடாம இந்த மாதிரி வெளியில இருக்காத, அது ஆபத்து அப்படின்னு சொல்றா. தாத்தா வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பையன் கூட தூங்க கூடாதுன்னு. நீ கவலைப்படாத, உன்னை பத்தி என்னோட தாத்தா கிட்ட எந்த விதமான விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். நீ கவலைப்படாத, எனக்கு இப்போ தூக்கமா இல்ல. அதே மாதிரி இப்போ நீ உள்ள வர்றது சேஃப்டியா இருக்கும், ஏன்னா வெளியில அதுங்க உன்னை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுங்கன்னு மீன் பண்றது அந்த பேய்களை தான். இவ பேய்களை பார்த்து ரொம்ப பயப்படுறா. டாய்லெட்டுக்கு போலன்னா கூட என்ன நீ ஃபாலோ பண்ணலாம். அங்க அதுக்கும் அவன் ஒத்துக்கிறான். தூங்கும் போதும் அங்க நிறையவே விஷயத்த அவ சொல்றா. என்னோட தாத்தா வந்து சொல்லியிருக்காரு, மென்சனாலே ஒரு மாதிரி போவதான், அவங்க தப்பான விஷயத்துக்கு பொண்ணுங்களை யூஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் உன்னோட தாத்தா சொன்னாரா? எல்ஃபுங்கள்லயே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு போவதுன்னா என்னன்னே தெரியாமலும் இருக்காங்க. முக்கியமா நிறைய ஒய்ஃபை வச்சுக்கிறவங்க வேற யாரும் இல்ல, இந்த நோபல்ஸ் அவங்க தான் முக்கியமா நிறைய ஒய்ஃபை வச்சுப்பாங்க. அதே மாதிரி அவ தூங்கிறா. அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அப்படிதான் இருக்குமா, அதாவது ஒரு சிஸ்டர் இருந்தா. அதே மாதிரி அவங்க போகும்போது அவனுக்கு திடீர்னு மானாக்கு ஒரு வலிக்க ஆரம்பிக்க, அதனால அவ பதறி போய் நான் அப்சா கொண்டு வரேன் அப்படின்னு போயிடறா. ஆத்தருக்கும் தெரியல இதை பத்தி நான் சொல்லாமா இல்ல வேணாவா. அதுக்குள்ள அந்த ஆண் உல்ஃபும் தான். இதனால அவன் தள்ளி இருக்க சொல்றான். பார்த்தா ஏதோ ஒரு மிருகத்தை வச்சுட்டு அப்படியே போயிடுது. வந்து நல்ல பசங்களா இருந்தோம்ல, சோ அதுக்கான ரிவார்டுன்னு நினைக்கிறேன். இது அது அவங்க சாப்பிடுறாங்க. அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. அவ அப்சா கலெக்ட் பண்ண போயிருப்பான். ஆனா அது வந்து அவளுக்கும் கிடைச்சிருக்காது. ஆனா அதுக்கு பதிலா அங்க மஷ்ரூம் எல்லாம் கிடைச்சிருக்கும். இதை வந்து சாப்பிடுறான். ஆனா ஆத்தரோட வயிறு அங்க சரியில்லாம போயிடுது. இதே மாதிரி அங்க தூங்கும் போதும் புக்கெல்லாம் படிப்பானு கதையெல்லாம் அவன் சொல்றான். ஆனா நம்ம ஆத்தர் அப்படியே தூங்கிறான். இதை பார்க்கும் போது ஏதோ நான் தான் இங்க ஓல்டு சிஸ்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது. ஆத்தருக்கு இன்னமும் அந்த வலி வந்து இருந்துகினே தான் இருக்கு. அவனுக்கு ஒரு சைடு கடுப்பா இருக்கு. கையில இருக்குது ஒரு பவர்லெஸ்ஸா எனக்கு ஃபீல் ஆகுது. போற வழியிலேயே அவ கேட்கறான், ஆத்தர் இந்த மாதிரி நான் உன்னை ஆத்தின்னு கூப்பிடலாமா, முதல் புறமும் க்ளோஸ் ஆயிட்டோம்ல, அதாவது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இதுக்கு அவன் ஒத்துக்கிறான். அவ அப்படியே அங்க போக ஆரம்பிப்பாளாம். அங்க முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த அவளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சொல்றான், என்னாலேயே பார்க்க முடியுது, முன்னாடி இலை இருக்கு, மரம் இருக்கு. திடீர்னு நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் தெரியுது அங்க ஏதோ ஒரு ஹோல் இருக்கு. உள்ள இருந்து பயங்கரமான லைட் அப்படி இவங்களை நோக்கி வருது. ஆத்தர் அவ கூப்பிடுறான். இது வழியா அவங்க வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. திடீர்னு வித்தியாசமான ஆளுங்களும் வந்து சொல்றாங்க, இங்க வந்து டெலிபோர்டேஷனை பயன்படுத்திருக்கீங்க, நீ வந்து யாரு. அங்க ஆத்தர் அவங்க பிடிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல. ஆத்தருக்கு தெரியுது அந்த எல்ஃப் பொண்ணு டெஸ் அவளோட ஹோம்லேண்ட் தான் இது. சொல்ல போனா நான் தான் இங்க ஏமாந்து போயிட்டேன். அவனை பிடிங்க, அவனை விடாதீங்க, அவனை கொன்றுங்க. இதுக்கு முன்னாடி டோட்டலா அவ சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் ஏமாந்துட்டேன். வந்து க்ளோஸ் ஆயிட்டோம், நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது. அந்த வார்த்தை அதுக்கு வந்து நான் விழுந்துட்டேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி குட்டா இருக்குது, அது கூட நல்ல விஷயம் தானே. இப்படி இவன் சொல்லும் போதே அங்க வந்து கொல்றதுக்கு போவாங்களா, அவ தடுக்கிறான். வேணாம், ஆட்டியை நீங்க கொல்லக்கூடாது, அவனை கொல்லாதீங்க. என்ன சொல்றீங்க, அவன் ஒரு மனுஷன், ரொம்ப கொடூரமானவன், அவன் ரொம்ப பயங்கரமானவன், அவன் எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது. இல்ல நீங்க கொல்லக்கூடாது, அவனை போக விடுங்க, அவன் தான் இத்தனைக்கும் என்ன காப்பாற்றவே செஞ்சான். அப்பனா இப்பதான் புரியுது இந்த கேவலமான இந்த ஹியூமன் காப்பாத்துற மாதிரி நடிச்சு உங்களோட மூளையை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். இப்படி இவங்க பேசும்போது ஒரு வாய்ஸ் வந்து, போதும் நித்துங்க, அந்த ஹியூமனை போக விடுங்க. அங்க ஒரு வயசான எல்ஃபோ வராரு. அங்க ஆர்த்தி கிட்ட போய் அவ கேக்குறா, ஆமா உனக்கு எதுவும் ஆகல, இந்த மாதிரி நீ ஓகே தானே. இது வந்து ஆவேசான விஷயம், ஏன்னா பிரின்சஸ் வந்து இங்க காணாம போயிருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி ரியாக்ஷன். ரொம்ப நன்றி நம்ம டெஸ்ஸை காப்பாத்தினதுக்கு. இந்த இடத்தோட ஃபார்மர் கிங்கா நான் இருந்திருக்கேன். என்னோட பேரு யராலித், நான் இந்த பொண்ணோட கிராண்ட் ஃபாதர். இவ வந்து இந்த இடத்தோட பிரின்சஸ், அதனால தான் இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அவன் ரொம்ப ஆச்சரியமாவறான். என்னது பிரின்சஸா அப்படின்னு இவன் ரொம்ப ஆச்சரியமாய் கத்துறான். அப்போனா நீ வந்து ஒரு பிரின்சஸா? ஆமா டெஸ்ஸியா, நீ வந்து அவனுக்கு சொல்லலையா என்ன? நான் சொன்னேன், ஆனா ஆத்தர் தான் அதை நோட்டே பண்ணல. இவ ஒரு ராயலான ஃபேமிலில இருந்து வந்திருக்கான்னு. அங்க டெஸ்ஸியாவோட அப்பாவும் அம்மா வருவாங்களா, அங்க அப்படியே கட்டி பிடிக்கிறா. அங்க ஆத்தருக்கும் இப்பதான் புரியுது இவங்க தான் எலனோரோட கிங் அண்ட் குயின்னு. அங்க எலனோரோட கிங்கும் நம்ம ஆத்தரை பாப்பாரா. ஆத்தரை பார்த்தோன்னே ஒரு கத்துறாரு, இந்த இடத்துல மனுஷனா? ஆமா சோல்ஜர்ஸ், நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் பிடிங்க. யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, ஏன்னா நிறுத்தினதே நான் தான். டெஸ்ஸியாவை காப்பாத்தினதே இவன் தான். இந்த பையன் என்னது அவன் தான் காப்பாத்தினா? ஆமா அப்பா, இவன் தான் காப்பாத்தினா, அதனால எதுவுமே பண்ணக்கூடாது. ஆத்தர் உள்ள போகலாம், உள்ள எனக்கான செஃப் இருக்காரு, அவர் வந்து நான் சொல்ற விஷயத்தெல்லாம் செய்வாரு, வா சாப்பிடலாம். அப்பா இதுக்கு ஓகே தானே? ஓகே தாமா. ஒரு சைடு பிடிக்கல இருந்தாலும் அவரு தயங்கிக்கினே சொல்றாரு. அங்க தாத்தாவும் ஆத்தர் கூட அப்புறமா பேசணும்னு சொல்ல அங்க ஆத்தருக்கு புரியுது இவர்கிட்ட மிஸ்டீரியஸா ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு. வழியில எல்லாத்தையுமே அவன் பாக்குறான், இதுதான் எலனோ சிட்டின்னு. அங்க எல்லாருமே இவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வார் நடந்திருக்கும் ஹியூமன்ஸுக்கும் எல்ஃபுக்கும், அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது. நான் இவன் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, நம்ம ஆத்தர் நாளை இந்த சிட்டியை பார்க்க முடியும்
அப்படின்னு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இருக்கிற சிட்டி உண்டி வித்தியாசமா இல்ல, நம்ம தெசியா இவ்வளவு வித்தியாசமா தான் இருக்கா. இந்த இடத்துல இவளோட முகம் வித்தியாசமா இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்க உள்ள வராங்க. உள்ள அவ ஏகப்பட்ட விஷயத்த சொல்றான். இவன் தான் என்னோட லைஃபை சேவ் பண்ணா, இவனை நல்லா பாத்துக்கோங்க. அங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு விளாடலான்னு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அங்க பேசலாம்னு அவங்க டிசைட் பண்றாங்க. அங்க எல்லாருமே பேசும்போது நம்ம ஹீரோ ஒண்டி சைல நிப்பானா. அங்க டெசியா கேக்குறா, ஆமா ஏன்டா நீ ஒண்டி நிக்கிற, வா உட்காரு. அங்க டெசியா கேக்குறனாலேயே அவன் உட்காரான். இதே மாதிரி அங்க டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்க வந்து உட்காடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இது வந்து ஓகேவா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் அங்க கிங் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கிங் அவரோட ஒய்ஃபை பத்தியும் சொல்றாரு. அங்க கிராண்ட் ஃபாதரும் அவரை பத்தி சொல்ல, நம்ம ஆத்தர் அவனை பத்தி சொல்றான். நான் ஒரு போரான வில்லேஜ்ல பிறந்தேன், கிங்டம் ஆஃப் சபின். சரி நீ வந்து எப்படி நம்ம டெஸ்ஸை மீட் பண்ண, என்னென்ன ஆச்சு எல்லாத்தையுமே சொல்லு. அங்க என்னென்ன ஆச்சோ எல்லாத்தையுமே அவன் சொல்றான். எப்படி அவனோட ஃபேமிலியை விட்டு தனியா பிரிஞ்சா, அதுக்கப்புறம் டெஸ்ஸை அவன் காப்பாத்திருப்பான், அதெல்லாம் சொல்ல ரொம்ப கடுப்பா வர்றாரு. ஏன்னா டெஸ்ஸை அவங்க ஒரு ஸ்லேவா மாத்தலான்னு கொண்டு போயிருக்காங்க. சரி நீ வந்து எப்படி காப்பாத்தின, அவங்க கிட்ட பேசுனியா இல்ல என்ன பண்ண, கெஞ்சி கேட்டியா? நீங்க சொன்னது எதையுமே நான் பண்ணல, நான் ஒரு மேஜ், நான் அவங்க கூட சண்டை போட்டுதான் நான் டெஸ்ஸை காப்பாத்தினேன். அது கேட்கிற டெஸ்ஸியாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட நீ மேஜா? அங்க பின்னாடி இருக்கிறவங்களால நம்ப முடியல, ஒரு சின்ன பையனால எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? அவன் சொல்றது போய் அவன் வேணும்ட்டே தான் இப்படி சொல்றான். ஏன்னா அப்பதான் டெஸ்ஸியாவை கைக்குள்ள போட்டு இந்த நாட்டை அவனால ஆக்கிரமிக்க முடியும். போதும் நீங்க வந்து நிறுத்துங்க. அங்க டெஸ்ஸியாவும் அந்த விஷயத்த சொல்ல அதுக்கப்புறம் அவரு நம்புறாரு. நான் நம்புறேன். அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை கேட்கணும். என்னன்னா டெஸ்ஸியா எப்படி அவங்க கையில மாட்டிக்கினா, இதே மாதிரி நானும் ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கினேன். அப்படிதான் நான் பிரிஞ்சு வந்தேன். நானும் என்னோட ஃபேமிலியை பார்க்க சப்பினுக்கு போகணும். இதனால உதவியை கேட்க அவரு வந்து சொல்றாரு, உனக்கே நல்லாவே தெரியும் இந்த எல்ஃபுகளுக்கு மனுஷங்கனாலே சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்தோம் நீ வந்து சொல்றியா இந்த மாதிரி நாங்க வந்து உன்னை ரிட்டர்ன் கொண்டு போய் அங்க விடணும்னு. ஆனா அவன் சொல்லி புரிய வைக்கிறானா. அங்க வந்து அவரு ஒத்துக்கவே இல்லை. நான் ஆத்தர் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷங்க இல்ல, எப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க. அங்க கிராண்ட் ஃபாதரும் அதே தான் சொல்றாரு. அவன் பாயிண்ட பிடிக்கிறான் பாருங்க. டெஸ்ஸியாவும் சும்மா இல்ல, அப்படியே முறைக்கிறாளா. அதனால அவருக்கு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. சரி இந்த மாதிரி போர்ட்டல் வழியா போகணும்னா செப்பனுக்கு போற போர்ட்டல் வந்து இங்க இருக்கு. ஆனா 7 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதை பயன்படுத்த முடியும். பெரிய பெரிய லாட்ஸ் கூட மீட்டிங் இருக்கும் போது அது இன்னமும் ஓப்பன் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் உன்னை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீ கவலைப்படாத, வேற ஒரு சோல்ஜர் வழியா திரும்பவும் உன்னோட வில்லேஜுக்கே நாங்க எஸ்கோர்ட் பண்ண வைக்கிறோம். உனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன்னா ஃபைனலா அவனால திரும்பவும் போக முடியும். ஆனா இன்னமும் உன்னோட இதயத்துல அந்த வலி அது ஒன்றும் நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் குளிக்கும் போதும் இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க வெளியில வருவானா. அங்க டெஸ்ஸியாவோட ஃபேமிலி கூட டெஸ்ஸியா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதை பார்க்கும் போது ரேவும் ஆலிஸும் என்ன பண்ணிருப்பாங்க அதை வந்து யோசிக்கிறான். கண்டிப்பா அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஒன்னும் சாக மாட்டாங்க. அவங்க எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி என்ன மீட் பண்ணக்கு அப்புறம் அவங்களோட முகத்திலயும் ஒரு ஸ்மைல் கண்டிப்பா வரும். அதெல்லாம் யோசனை பண்ண மேல இருந்து அவ பாக்குறா. போற வழியில அவ திரும்பவும் மீட் பண்ண மன்னிப்பு கேட்கறா. ஹே ஆத்தர் என்ன மன்னிச்சிரு, என்னோட ஃபேமிலி ரொம்ப ரூடா உன் மேல நடந்துக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு புரியுது உன்னோட ஃபேமிலி உன் மேல எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்கன்னு எனக்கு புரியுது. ஸ்பாயில்டு பிரின்சஸ் மாதிரி ஆக்ட் பண்ற டைமிங்க நான் கெத்துட்டேனா என்ன, வந்து திரும்பவும் என்ன டீஸ் பண்ணாத. எதுக்கு நீ டீஸ் பண்ணிருக்க? நான் வந்து யோசிக்கிறேன் இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போனக்கப்புறம் மீட் பண்ணக்கப்புறம் சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா என்னாலதான் அங்க ஒரு அட்டாக்கே நடந்தது. இப்போ நான் பிஞ்சிட்டேன். வீட்டுக்கு போனக்கப்புறம் என்ன ஆகுமோ, அவங்க கவலைப்படுவாங்களா கவலைப்பட மாட்டாங்களா? மூஞ்ச பூச்சின்னே சொல்றேன். நீ என்ன பைத்தியமா ஆத்தர்? அவங்க கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீ வந்து வீட்டுல இப்போ இல்ல. என்ன சொல்ல வரேன்னா நீ வந்து இங்க இருந்து போற, எனக்கும் எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? நீயும் வீட்டுக்கு போற, கண்டிப்பா அவங்க மிஸ் பண்ணுவாங்க. இது ஒண்ணு ஜொலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருமா, அதுங்க எல்லாம் ஃபயர் ஃபிளை தான். இதுங்களை பார்த்து அவ சொல்றான், ஹே பாத்தியா இதுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கும்போது ரேவ பத்தியும் ஆலிஸ பத்தியும் தான் அவன் யோசிக்கிறான். அவனோட பாஸ்ட் லைஃப்ல டார்க்னஸ்ல முழுங்கி போய் அவன் போராடி நின்றான். அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்கறான். திடீர்னு ஒரு அட்டாக் நம்ம டெஸ்ஸியா மேல பட வருமா, அதை அவன் தடுக்கிறான். பார்த்தா கிராண்ட் ஃபாதர் தான். ஆமா என்ன ஆச்சு, எதுக்கு உங்களோட ஓன் டாட்டரையே கொல்ல பாக்குறீங்க? உன்னை கொல்ல பார்க்கல, அதை வச்செல்லாம் கொல்ல முடியாது. அதே மாதிரி நீ இன்ஸ்டன்டா அதை பிளாக் பண்ணிருக்க, அதுல எனக்கு தெரியுது நீ தான் அந்த ட்ரேடர்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன்னு. அதை செக் பண்ணணும்னு சொல்லி எப்படி பண்ணீங்க? இல்ல ஆமா நீங்க எதுக்கு நம்ம ஆத்தரை இப்படி புலி பண்றீங்க? நான் ஒன்னும் அவனை புலிலாம் பண்ணல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இவன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இண்டிவிஜுவலா நான் பாத்திருக்கேன். சரி வா ஒரு கை பாத்துக்கலாம். அங்க 2 பேரும் பயங்கர வேகமா தாக்குறாங்க. ஆனா ஒரு அட்டாக்ல இருந்தும் தாத்தா அப்படி தப்பிக்கிறாரு. அவரோட வேகம் அது வந்து பக்காவா இருக்கு. அங்க தொட கூட முடியல. ஒரு பண்ண அட்டாக்ல ஸ்வாடு வந்து உடஞ்சி நம்ம டெஸ்ஸியா மேல போமா. ஜஸ்ட் மிஸ்ல அங்கேயும் காப்பாத்துறாங்க. அங்க திரும்ப ஆத்தர் அவனோட கையில ஒரு வித்தியாசமான பவரை வச்சு தாக்குறான். பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பீஸ்டுங்களோட கண்ணை அவன் பார்த்திருப்பான். கிளாஸ் அந்த இன்ஸ்டிங்ஸ் அதெல்லாம் அவனுக்கு தோந்து இதே மாதிரி சண்டை போட்டு ஜஸ்ட் மிஸ் தான் மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். இதை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. மண்டையை அவன் தொட்டுட்டானு அவர் வந்து யோசிக்கிறாரு. சரி ஆத்தர் இந்த மாதிரி நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போலாமா? செகண்ட் ரவுண்டா நிறுத்துங்க, நீங்க வந்து எதுக்கு இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க? தாத்தாவை பயங்கரமா கீழே விட்டுறா. நீங்க எதுக்கு ஆத்தரை இப்படி புலி பண்றீங்க? அவன் தான் என்ன புலி பண்ற மாதிரி இருக்கு உனக்கு தெரியலையா? தாத்தாக்கு நம்ம ஆத்தரை டிசைபிளா மாத்திக்கணும்னு தோந்து. அதுக்கு அவரு கேக்குறாரா. ஆனா அவன் சொல்றான் இந்த மாதிரி அம்மா அப்பாக்கு வந்து இதெல்லாம் தெரியாது, அதுக்கு அவரு இன்ஃபார்ம் பண்ணன்னு சொல்றாரு. திடீர்னு அவனோட இதையும் பயங்கரமா ஒரு மாதிரி ஆகுதா. அதை பார்த்தோன்னே தாத்தாக்கு தெரியுது கிட்ட பீஸ்டோட வில் வந்து இருக்குன்னு.
அதனால ஒன்று நீ டிசிப்ளா மாறணும், இல்லைனா இங்கேயே இறந்து போவேன். இது எனக்கு தெரியல. அங்கே ஆத்தரோட நெஞ்சம் அப்படி வலிக்குதா, அங்கே திடீர்னு ஒரு மாஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு உருவமாக வந்து நிற்குது. இது என்ன என்னோட பயத்தால் உருவான ஒரு விஷயமா, என்ன என்னோட அந்த ஹெவியான ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால இது உருவாயிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போதே ஹாத்தி ஹாத்தி எழுந்துக்கோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேற யாரும் இல்லை, நம்ம டெஸ் தான். என்ன டெஸ், நான் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ்டரை பார்த்தேன். இதை அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. என்னையாடா நீ மாஸ்டர்ன்னு சொல்ற? ஏதோ ஒண்ணுடா, நீ வா, என்னோட கிராண்ட் பா வர வெயிட் பண்ண இருக்காரு, உன்னோட முடிய பாரு. இதே மாதிரியே அங்க ரெடி ஆகுறானா. அங்க வந்து அவ கேக்குறா, ஆமா ஆத்தி நீ வந்து இங்கதான் இருக்க போறியா? எனக்கு தெரியல பிரின்சஸ். என்னது என்ன சொன்ன? இந்த மாதிரி என்ன பிரின்சஸ் சொன்னியா? மரியாதையா டெஸ்ட்னு கூப்பிடு, இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இல்லனா அவ்வளவுதான், நான் ரொம்ப கோவம் ஆயிடுவேன். ஆமா இப்போ அவ்வளோ கோவப்படல பாரு, அடிக்க ஆரம்பிச்சிடல, இதனால கூப்பிடுறேன்னு அவன் சொல்றான். இதே மாதிரி அங்க வந்து நிற்பானா. வரும்போதும் அங்க எல்லனோரோட பிரின்ஸ், அவருக்கு நம்ம ஆத்தர் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. கிராண்ட் ஃபாதர் கிட்ட கத்தின்னு இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்பா, ஆத்தர் வந்து இங்க இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் இருந்தா எல்லாருமே நம்மள பத்தி என்ன யோசிப்பாங்க? இது வந்து நம்மளோட ட்ரெடிஷனும் இல்ல. நான் சொன்னதுதான். அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டெஸ்டும் கத்துறா, அவன் தான் என்ன காப்பாத்தினான்னு இந்த அளவு கம்முன்னு ஆக்கிறாரு. இதே மாதிரி அவங்க வேற ஒரு எத்துக்கு போறாங்க. இந்த எத்துல தாத்தாவோட ஒரு மிஸ்டீரியஸான ஃப்ரெண்டை இவங்க மீட் பண்ண போறாங்களாம். அங்க டெஸ்டும் தூங்கிறா. இப்பதான் டெஸ்ட பத்தியே தாத்தா சொல்றாரு. என்னன்னா டெஸ்டுக்கு வந்து சின்ன வயசுல ஏகப்பட்ட விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே அவன் மக்கள் கிட்ட அவளைக்கும் நெருங்க மாட்டான். ஒரு வாழை கிரியேட் பண்ணி தள்ளியே தான் இருப்பா. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த பாஸ்ட் தான். ஆத்தருக்கும் இப்பதான் புரியுது, அவன் பிரின்சஸ்ன்னு கூப்பிடும் போது இதுக்கு இவன் இந்த அளவுக்கு கடுப்பானான்னு. இவதான் இந்த ஏலோனோர் கிங்டம்க்கு இதுக்கப்புறமா வரப்போற ஒரு சக்சஸர். அதே மாதிரி இவ சிரிச்சுன்னா அவளைக்கும் பார்த்தது இல்ல தெரியுமா? உன் கூட இருக்கும் போது அவன் நல்லாவே ஸ்மைல் பண்றா. இந்த மாதிரிலாம் அவளை பார்த்ததே இல்ல. அதுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னு தெரியல, நம்ம ஆத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இவர் மேல நம்பிக்கை வருது. இதே மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு எத்துக்கு வராங்க. இந்த எத்துல தான் அந்த தாத்தாவோட மிஸ்டீரியஸான ஃப்ரெண்டு வந்து இருக்காங்களா. ஏய் கிளவி வச்சு வெளியில வா. ஏய் எனக்கு என்ன காது கீது கேட்காதா என்ன? கிழட்டு பயலே, எனக்கு நல்லாவே கேக்குண்டா. பொறுமையா நீ சொல்ல மாட்டியா எதுவும்? இவருக்கால இவளோட பேரு ரினியா டார்கசான். இவ ஒரு மேஜ்னு கேட்டோன்னே அவனுக்கு வந்து இப்ப புரியுது, 4 கேட்டகிரியில வராதவங்க தான் இவங்க. இவளால உன்னோட விஷயம் நிறைவேற்ற முடியும். ஆமா என்ன பண்ண இருக்க, சீக்கிரம் உள்ளவா. இந்த பாட்டி மேஜ் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்களா. அதாவது என்னோட அப்பா அம்மா கூட உங்களால கனெக்ட் பண்ண முடியுமா? அவங்க இதை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். அவனுக்கு புரியல. இதை வந்து கிராண்ட் பா தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்ல அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன விகரன், என்ன விஷயம் வந்து அப்படி போகுதோ? சரி ஏதோ ஒன்று, உன்னோட பாஸ்டையும் இல்ல ஃபியூச்சரையும் என்னால பார்க்க முடியும். ஆனா நீ ஒன்னும் அதை பார்க்கறதுக்கு வரல. நீ வந்ததுக்கான காரணம் அது வந்து உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணணும், அதுதானே? சரி உன்னோட அப்பா அம்மா அவங்க 2 பேரை நல்லா யோசி, அப்புறம் அவங்க கூட உன்னால பேச முடியும். ஆத்தரும் யோசிக்கும் போதே சொல்றான், அம்மா அவங்களோட அந்த அழகான அந்த முடி, அவங்களோட அந்த அழகான அந்த ஸ்கின், அவங்க கிட்ட இருக்கும் போது அந்த ஜென்டிலான அந்த வாமான அந்த ஆரா, அவங்க வந்து ரொம்ப கேரிங்கானவங்க. அதே மாதிரி தான் என்னோட அப்பா, அவரும் ஒரு லீடரு. அதே மாதிரி இவன் சொல்றான்ல, அங்க வந்து அவங்க ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் தானே? இது ஆத்தருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். ஆமா ஆத்தருக்கு இன்னைக்கு அதுக்கும் மேல பிறந்த நாள் வேற. அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போது அங்க ஆத்தரை இழந்த விஷயத்தெல்லாம் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாலையும் ஏத்துக்க முடியல. அவங்க அப்பாவை தான் போட்டு அடிக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க வர வேண்டிய எத்துக்கும் வராங்க. அங்க வந்து ஆத்தரை பத்தி தான் அவரு ரொம்பவும் கவலைப்படுறாரு. நான் அவரு ஒன்னும் ஆத்தரோட அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லல. ஆத்தரோட அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய தான் ஆத்தர் கிட்ட நான் ப்ரொடெக்ட் பண்ண சொன்னேன். ஆனா அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு. ஆமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ல. அங்க ஆத்தரோட வாய்ஸும் கேக்குது. அம்மா அப்பா நீங்க வந்து கவலைப்பட வேணாம். அட ஆத்தரோட வாய்ஸா? அப்புறம் தான் ஆத்தரே சொல்றான், நான் எல்ஃபுங்களோட சிட்டியா இருக்கிற எல்லனோர் அங்க வந்து இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க அதனால கவலைப்பட வேணாம். அதே மாதிரி உங்களையே நீங்க பிளேமும் பண்ணிக்க வேணாம். இதுல எந்த விதமான தப்பும் இல்ல. நான் எப்போ உங்ககிட்ட திரும்ப வருவேன்னு எனக்கு சரியா தெரியல. அதே மாதிரி எப்போ பேசணும்னு தெரியல. இது வந்து ஏதோ ஒரு வகையான மேஜிக், இது வழியா ஏதோ பேசின்னு இருக்கும். ஆனா என்னை பத்தி கவலைப்படாதீங்க. என்னோட பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை வந்து நான் எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க கூட சந்திக்கிறதுக்கு கூடிய சீக்கிரத்துல நான் வருவேன். அங்க இதை கேட்டோன்னே தான் அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆத்தர் வந்து இன்னமும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு. அங்க ஆத்தரும் சொல்றான், அம்மா அப்பா உங்க 2 பேரும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி நம்மளால எப்போ பேச முடியும் தெரியல. ஃபேர்வெல் இப்படின்னு சொல்லிட்டு அது கட் ஆயிடுது. அங்க ஆத்தருக்கும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்பா அம்மாக்கு எதுவுமே ஆகலன்னு. இதுக்கப்புறம் அங்க டெஸ்ஸை காட்டுறாங்க. டெஸ்ஸும் அங்க கத்தி சொல்றான், அப்பா உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது? நீங்க ஆத்தரை அனுப்பிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாருமே நம்மளை பத்தி என்ன யோசிப்பாங்க? நம்ம வந்து ரொம்ப மோசமானவங்கன்னு யோசிப்பாங்க. ஹியூமனை நம்ம தொத்தி விட்டோம், எல்லாருமே இப்படிதான், எல்ஃபுனாலே இப்படிதானே எல்லாருமே யோசிப்பாங்க. அங்க தாத்தாவும் அதே விஷயத்த சொல்ல அங்க அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவரும் ஒத்துக்கிறாரு, சரிம்மா நான் வந்து இதே பண்றேன். அந்த தாத்தாவும் சொல்றாரு, ஹேய் நீ வந்து எதுவும் கவலைப்பட வேணாம், அவனை நானே ட்ரெயின் பண்றேன். அப்படி ஏதாச்சும் ஆனாலும் நானே ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறேன். இந்த வார்த்தையை இந்த உலகம் முழுக்கவும் நான் பரப்பலான்னு இருக்கேன். இதை கேட்ட அவரு ஷாக் ஆகுறாரு. அங்க அவரால் எதுவுமே சொல்லவும் முடியல. அதுக்கப்புறம் ஆத்தர் கிட்ட வந்து, ஆத்தர் என்னை மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடி
நான் அந்த கிங்கோட சீட்ல இருந்து ஒரு மாதிரி ஸ்டெப்பன் ஆயிட்டேன். அதனால என்னை மன்னிச்சிரு. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. நீ தான் என்னோட டாட்டரை காப்பாத்திருக்க. அப்படி இருந்தும் இப்படி ஆரோகண்டா உன்கிட்ட பேசியிருக்கேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நீங்க தாராளமா இருக்கலாம் ஆத்தர். இது உன்னோட வீடானே. ஆமா, எங்களோட மன்னிப்பை ஏத்துப்பலாம் ஆத்தர். வந்து உன்னோட வீடு மாதிரி என்ன ஆச்சு? இவரோட ஆட்டிடியூடே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. கையில பார்க்கும் போது ஆத்தருக்கு புரியுது நம்ம கிங் இருக்காருல்ல, அவரு வந்து அவரோட அப்பா முன்னாடியும் டாட்டர் முன்னாடியும் ரொம்ப வீக். அதனால எதுவும் சொல்ல முடியல. அதனால தான் ஒத்துக்கினாருன்னு. அட இருங்க, என்ன நீங்க பண்ண இருக்கீங்க? அப்படி நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா ஆத்தர் வந்து வெளியில எல்லாம் போகணும், நான் அவன் கூட விளாடணும், நிறைய இடத்த அவனுக்கு நான் காட்டணும். இதுக்கு கிங்கும் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி அங்க ஓடி போகும்போதே சொல்றான், ஆத்தர் ஆத்தர் சீக்கிரமா வா, இந்த பக்கம் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தீந்து போயிடும், வா என் கூட. வரேன் வரேன். அதே மாதிரி போற வழியில ஏதோ ஒரு பையன் அவன் இடிச்சிடறான். அந்த பையனுக்கு இவனை இடிச்சோடனே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஏன்னா இவன் ஒரு மனுஷ பையன். அட பிரின்சஸ், நீங்க வந்து ஏன் இவனை மாதிரி ஒருத்தன் கூட எல்லாம் போறீங்க? அதனால உங்களோட ரெப்புடேஷன் அதுதான் நாசமாகும். அதான் நான் ஃபெரிஸ் இருக்கும் போது நீங்க ஏன் கவலை பண்ணும்? என்னால உங்களை எஸ்கார்ட் பண்ண முடியும். ஆனா அவ சிம்பிளா நோ சொல்லிடுறா. அங்க ஹீரோவும் நோஸ் கட் பண்ணி ஒன்னும் சொல்லி அங்க அவனோட முழு பேரை சொல்லுவானா. இதனால அவன் ரொம்பவும் கடுப்பாயிடுறான். அங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேட்டலும் ஏற்படுற மாதிரி ஆயிடுது. எனக்கு தெரியாது, இது என்னோட ஃபெரிஸோட ஃபேமிலியோட மான பிரச்சனை, அதனால பேட்டலுக்கு நீ வரணும். பிரின்சஸும் எவ்வளவோ சொல்றாங்க, இருந்தாலும் அவன் கேட்கற மாதிரியே இல்ல. பேட்டலும் ஆரம்பிக்குது. அதுக்கு ஜட்ஜா இருக்கதோ நம்ம டெஸ் தான். அந்த பேட்டல்ல அவன் தாக்க வரான். நம்ம ஹீரோ ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான். அதுக்கே அவன் காலியாடுறான். அவளுக்கும் ஊங்கி அடிக்கல. எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்னு. சரி வா அத்தை, நம்ம நிறைய இடத்துக்கு போலாம். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தனும், நாங்க அட்டாச் ஆயின போறோம். எனக்கு தெரியல ஏன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளோட சாம்ல நான் அட்ராக்ட் ஆகுறேன். அதே மாதிரி அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா என்ன தெரியல, அவன் சோகமா இருக்கான். ஆத்தர் என்ன ஆச்சு, எதுக்கு சோகமா இருக்க? நாளைக்கு வேற உனக்கு பிராக்டிக்ஸ், அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்க போதுல, அங்க அதை பத்தி தான் யோசிக்கிறான். தாத்தா வந்து சொல்லியிருப்பாரு, அவனோட ட்ரைனிங் அது ஒன்னும் சாதாரணமா இருக்க போதுல, ரொம்ப கடுமையா இருக்க போது. பீஸ்ட் ட்ரெயினரோட அந்த ட்ரைனிங் அது ரொம்ப கடுமையா இருக்க போது. ஏன்னா உன்னோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நீங்க இருக்க போற, அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதை தாங்கினதா உனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட்டும் கிடைக்கும். அதுக்கு மேலேயே உன்னோட கூறு வலிக்குதுன்னு நீ நினைக்காத, அப்பதான் இது வந்து உன்னால தாங்கிக்க முடியும். திரும்ப நான் கேட்கறேன், இந்த மாதிரி நீ இதை ஒத்துக்கிறியா பண்றதுக்கு? அவன் ஒத்துக்கிறான். டெஸ் கிட்டயும் அதே தான் அவன் சொல்றான், வந்து விட்டு கொடுக்க போதில்ல, என்னால வெயிட் பண்ண முடியல, நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்னு. அத்தையுமே நான் தாங்கணும். என்னோட பேரண்ட்ஸுக்காக நான் தான் சண்டை பண்ணும். ஏன்னா என்னோட ஃபியூச்சர் அது வந்து என்னால ஒண்டிதான் டிசைடும் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அங்க டெஸ்டும் சொல்றான், நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு. ஆமா, எதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ண போற? அதுவா, நான் எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன்னா உன்கிட்ட நான் தோத்து போக கூடாதுல்ல, அதுக்கு தான். சரி ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பிட போலாம் அத்தர். இதே மாதிரி அங்க ட்ரைனிங்கும் ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல என்னன்னு தெரியல, டைம் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுது. அதே மாதிரி என்னோட பாதையும் ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனா நான் விட போதில்ல, நான் இதே மாதிரி வளர்ந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். அதான் என்னோட பாதைகள் இன்னமும் கடுமையா இருந்தாலும் நான் டிசைட் பண்ணிட்டேன், என் முன்னாடி இருக்க அந்த கதவு அதுலதான் என்னோட முழு ஃபோக்கஸும் இருக்க போகுது. எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விஷயம் எனக்காக இருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே 3 வருஷம் கடந்து போகுது. நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா அங்க தூங்கி நிற்பானா. அங்க டெஸ் தான் வந்து எழுப்புறான், ஆத்தர் எழுந்துக்கோ. அங்க மானவாவை பயன்படுத்துறான். ஏய், நீ மானவ தானே பயன்படுத்தின, உன்னால என்ன பொறுமையா ஒன்னும் எழுப்ப முடியாதா என்ன? நான் அப்படிதான் ட்ரை பண்ண, இருந்தாலும் நீ எழுந்துக்கலப்பா, நான் என்ன பண்ண முடியும்? நம்ம எங்க வந்திருக்கோம்? அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, அவர் ஒரு மீட்டிங்ல இருக்காராம். ஆமா, கிங்கு குயின் எல்லாருமே இங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாம்பர்கரா தரா, எனக்கு வந்து நீ நன்றி சொல்லணும். என்ன மாதிரி ஒரு பிரிட்டியான லேடி உனக்காக ரெடி பண்ணி தரால. இது பிரிட்டி லேடியா? இது கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அங்க தாத்தாவும் சொல்றாரு, நீங்க ரொம்ப லேட்டு. இல்ல தாத்தா, நான் வந்து சீக்கிரமாவே எழுந்துட்டேன், இவன் தான் லேட்டு. ஆமா ஆமா, இன்னைக்கு பிரின்சஸ் டெசியாவோட, அதாவது இந்த பிரிட்டி லேடி கூட நான் ட்ரைனிங்க பண்ண போறேன். ஆமா, இந்த ட்ரைனிங்ல உன்னை விட்டே வைக்க போறது இல்ல. இதே மாதிரி ட்ரைனிங் பண்ணி அவங்க கலைச்சு போயிடறாங்க. அங்க தாத்தாவும் இப்பதான் அங்க எலமெண்ட்டை பத்திலாம் சொல்றாரு. எப்போ நீங்க உங்களோட மாணவ ஸ்டெபிலைஸ் பண்றீங்களோ அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு எலமெண்ட் வந்து கிடைக்கும். எர்த், ஏர், வாட்டர், விண்டுன்னு ஏகப்பட்ட எலமெண்ட் இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒன்று உனக்கு கிடைக்கும். அது ஒரு ரேசஸ்க்கும் மாறுபடும். எல்ஃப், அதாவது நாங்க, எங்களுக்கு வந்து விண்டு இதுக்கான எலமெண்ட் இருக்கும். ஸ்பெஷலா விண்டு எத்துலலாம் நாங்க கை தேர்ந்தவங்க. அதுவே நான் டார்ஃப் பத்தி சொன்னா எத்து, ஃபயர் இதுல அவங்க கை தேர்ந்தவங்க. ஆனா ஹியூமன்ஸ் பத்தி சொன்னா அவங்களால இந்த எலமெண்ட் 4த்தையுமே மேனிபுலேட் பண்ண முடியும், அதாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னா இதை சில பேரால தான் பண்ண முடியும். ஏன்னா எல்லாராலையும் 4த்தையும் பண்ண முடியாது. ஒரு எலமெண்ட் அவங்களால கரெக்டா பண்ண முடியும். ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல அவங்களால அந்த 4 எலமெண்ட்டையும் கட்டுப்படுத்த முடியும். அது இருக்கட்டும் தாத்தா, எனக்கு என்ன டவுட்னா, நான் வந்து இப்போ ட்ரைனிங் பண்ணல, அஜிக் கூடவே பாடி ட்ரைனிங்கை நான் பண்ணேன். ஆனா ஆத்தி வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் எதுவும் பண்ணலையே. கேன்சர் சிம்பிள் தான், ஏன்னா அவன் ரொம்ப வீக். அவனுக்குள்ள இருக்கிற அந்த பீஸ்ட் வில் அது வந்து அவனோட உடம்ப ரொம்ப வீக் ஆக்குது. அந்த மான கோரியும் சரி, அந்த பிளாஷையும் சரி, அவனோட பேலன்ஸ் அது தவற வைக்கும். அதனால தான் உன்னோட இதயம் அப்படி வலிக்குது. அதனால உன்னோட மானவை உன்னோட பாடி கூட இணைக்கிறதுக்கு நீ கத்துக்கணும். அப்பனா எனக்கு புரியுது, உனக்கு வந்து இப்போவும் வலிக்குதுன்னு அடிச்சது. ஆமா இல்லையா, பின்ன நீ அப்படி அடிச்சா வலிக்காம வேற என்ன பண்ணும்? அப்புறம் தான் ஆத்தர் நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்றான். எல்ஃப் வந்து 10 வயசுலயே அதோட பவர் அவைக்கன் பண்ணா அதுக்கு ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு
சொல்லுவாங்க. அதுவே நம்ம டெசியா, அவ 9 வயசுலயே அவைக்கன் பண்ணிட்டா. அப்பத்துல இருந்தே என் கூட தான் இப்படி சண்டை பண்ணும் அந்த ட்ரைனிங்க பண்ணிருக்கா. ஆத்தர், உனக்கு வந்து இன்னமும் நிறையவே சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ஏன் இது கரெக்டான டைமா இருக்கும் உன்னோட பீஸ்ட் வில்ல அவைக்கன் பண்றதுக்கு? என்ன நீ பண்றதுக்கு தயாரா இருக்கியா? இதனால அவனுக்கு வலிக்காத தாத்தா? இல்ல, அது அவளுக்கும் வலிக்காது. ஹே ஆத்தர், நீ என்ன பண்ணு, உன்னோட மானா கோர்ல ஒரு ஸ்பார்க்கிள், அதாவது ஒரு ஃபிளேமை உருவாக்கு. தாத்தா, அது வந்து அவனுக்கு வலிக்காதா என்ன? இல்ல, நீ கவலைப்பட வேணாம், அது அவளுக்கும் வலிக்காது. ஒன்ஸ் அவன் இதை பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் அவனுக்கு வலிக்காது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பீஸ்ட் டேமரா மாறிடுவான். அதே மாதிரி அவன் பண்றான். ஒரு பயங்கரமான ஒளி வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. இதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. அங்க ஆத்தரோட முகத்திலையும் ஒரு கோல்டன் கலர்ல லைன் வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போகுது. அங்க ஆத்தரை நினைச்சு அவ பயந்து போறான். அங்க தாத்தாவும் கேட்கிறாரு, ஆத்தர், உனக்கு வந்து அந்த பீஸ்ட் வில் அது வந்து எப்படிப்பட்டது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அது வந்து ஒரு டிராகன் கேட்டவுடனே அவரு ரொம்பவும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த டிராகன் இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் கூடிய சீக்கிரத்துல வரலாம். அதனால இதை பத்தி அவளுக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத. அதே மாதிரி உனக்கு தெரியுமா ஆத்தர், நீ வந்து கூடிய சீக்கிரத்துல உன்னோட வீடா இருக்கிற அந்த ஹோம் டவுனுக்கு போக போற. இன்னமும் ஒரு 4 மாசம் தான். கேட்ட அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் என்ன நினைச்சானா, தட்ட 2 வருஷமாச்சு இங்க இருப்பான் அப்படின்னு தான் யோசிச்சான். என்ட்ரன்ஸ் வந்து தொந்திருக்கான், உன்னால இப்ப போக முடியும். என்ன ஆச்சு ஆத்தர், உனக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல, சந்தோஷமா இருக்கு. ஆனா அவளுக்கு இல்ல, இப்போதைக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நீ கவலைப்படலாம் வேணாம். அதுக்கப்புறம் அதே விஷயத்த அவன் யோசிக்கிறான். இன்னமும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. இதுலேருந்து அவன் அவனோட ஹோம் டவுனுக்கு போறதுக்கு. அங்க சடனா அந்த முட்டையும் க்ளோ ஆகுதா. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அது உடையுது. அது உள்ள இருந்து ஒரு குட்டி உண்டு டிராகன் வருது. ஏய், நீ என்ன ஒரு டிராகனா? அதுவும் ஆமான்னு சொல்ல. அட, நீ ரொம்ப கியூட்டா இருக்க. இது திடீர்னு கடிச்சு விட்டதா. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க பேசுற மாதிரி இருக்கு. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அந்த டிராகன் தான் இவனோட மண்டைக்குள்ள பேசுது. ஓ, அப்போனா நீ தான் என் கூட பேசுறியா? நீ உண்மையிலேயே வேற லெவல் தான். நீ என்ன உன்னோட அப்பான்னு கூப்பிடலாம். ஒரு பேரையும் நான் வைக்கிறேன். உன்னோட பேரு செல்வி. ஏன்னா இந்த பேர் வந்து உங்க அம்மாவோட பேரோட அப்படியே மேட்ச் ஆகுது. நான் எதிர்பார்க்கல நான் வந்து 8 வயசுலயே அப்பாவானு. இதை பத்தி எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், அவங்க ரொம்ப ஷாக் ஆவாங்க. இதே மாதிரி அவன் தூங்கிடுறான். அல்ல, நம்ம டெஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறா. அட, என்னது இது, ரொம்ப கியூட்டா இருக்கு. போற வழியிலயும் அவங்க விடவே இல்லையே. ஏய், வா வா செல்வி, நீ வந்து என் கூட வா. ஏதோ நித்திரியா, ஏதோ நீ ஹன் பண்ற மாதிரி இருக்கு இப்படி பண்ணும்போது. இந்த தாத்தாவும் தாத்தா பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அது ஒரு டிராகனு. அப்பா, நீ இந்த மாதிரி ஷாக் எல்லாம் குத்தா அவ்வளவுதான், நான் கூடிய சீக்கிரத்திலேயே செத்து போயிடுவேன். கண்டிப்பா அந்த பீஸ்ட் வில், அதனால தான் இது வந்திருக்கு. டிராகன்லாம் இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால ஒரு ரேரான பீஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஏதோ ஒன்று, உன்னோட ட்ரைனிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம சாதாரணமா ட்ரைனிங் பண்றதை விட நம்ம அப்படியே ஃபைட் பண்ணதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அவரோட புது ஃபார்மை காட்ட அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு அவரு மறைஞ்செல்லாம் போறாரா. அதனாலே அவன் கிவ் அப் பண்ணிடுறான். இல்ல, என்னால முடியாதுன்னு நான் தோல்வி ஒத்துக்கிறேன். அவங்களோட அந்த அப்பியரன்ஸ் அது வந்து எனக்கு டிராமாவை கொடுக்கும் போல பண்ணது ஷேடோ பேண்டர். இதால விண்டியே மேனிபுலேட் பண்ண முடியும். அதே மாதிரி என்னால இதுல சவுண்டு, ஹையர் மேஜிக் இதெல்லாம் பண்ண முடியும். இதை கேட்ட அவன் ஆச்சரியமா வரான். ஆனா இதுக்கு வீக்னஸே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வீக்னஸ் இருக்கு, நம்மளோட மானாவை இது அதிகமா ட்ரெயின் பண்ணும். சரி போதும், இந்த மாதிரி நம்ம சண்டே ஆரம்பிக்கலாமா? இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுக்கிறான். இப்போ வந்து அவளுக்கும் அவனுக்கு பெயின்லாம் தெரியதில்ல. ஏன்னா டைம் போக போக அந்த பீஸ்ட் வில்ல இவனால கொஞ்சம் கொஞ்சமா மாஸ்டர் பண்ண முடியுது. இதே மாதிரி நார்மலான சைல்டா அவனோட டைம் அங்க ஸ்பெண்ட் பண்றான். இதே மாதிரி அவங்க போவாங்களா. டெஸ் வந்து ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கா. வழியில ஒரு பையனும் அடிக்கிறான். அதாங்க அந்த ஃபெய்த். திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சாரான். ஆமா, நீ யாரு? நான் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? இந்த வாட்டி உன்னை தோக்கடிக்க தான் நான் வந்திருக்கேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே அங்க தோத்து போயிடறான். உன்ன வாட்டி மாதான் அங்க நம்ம ஹீரோவும் கையை குத்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிக்கிறான். மத்தவங்களும் நம்ம ஃபெய்த்தை ஃபே அப்படின்னு கூப்பிட சொல்றாங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டா அப்படிதான் சொல்லுவாங்களாம். அங்க ஆத்தரும் அவங்க 3 பேர் கிட்ட கேட்கறான், அந்த 3 கிங்டம் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அதுல வந்து நீங்க போறீங்களா என்ன? ஆமா, இல்லையா பின்ன நாங்க போவாம எல்லாம் ஹை கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அங்க போவாங்க. பிரின்சஸ் வந்து வருவாங்களான்னு தெரியல. அப்படி அந்த பையன் சொல்ல டெஸ்ஸுக்கு ரொம்ப கடுப்பாயிது. நான் என்ன வீக்கா தெரியறேனா? அங்க ஒரே அடியில அவனை பறக்க விட்டுறா. அட டெஸ், நீ வந்து இந்த மாதிரிலாம் அடிக்க கூடாது, பிரின்சஸ் மாதிரி நீ நடந்துக்கணும். ஆனா இப்படி சொல்லும் போது அவனோட பாஸ்ட் சடனா அவனுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரூடா தான் இருந்திருப்பான். எனக்கு வந்து நீ போறதுல விருப்பமே இல்ல தெரியுமா? ஆனா நீ சடனா கோவம் ஆகுற. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. நீ உன்னோட அப்பா அம்மா தான், நீயும் ஒரு ஓல்டு மேன் தான். இது ஓல்டு மேனா? அப்புறம் அவ அதையும் யோசனை இருப்பாளா. அங்க ஆத்தரை வந்து கூப்பிடுறான். 2 பேரும் ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க. ஏய், நம்ம இங்க வரலாம் கூடாது, பிரச்சனை இல்ல, நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. என்ன டெஸ்ட்டுக்கு தான் அங்க ரொம்ப தூக்கமா வருது. என்ன தூக்கமா வருதா? இல்ல, நானாச்சு தூங்குறதாச்சு. அங்க ஒரு மரம் இருக்கும், அதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிடறா. இன்னமும் அந்த பயம்லாம் இருக்கோ? அப்படிலாம் இல்ல, கோல்டா இருக்கு, அதுக்கு தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். இந்த ஹியூமன் கிங்டம் பத்திலாம் தெரியல. ஆனா ஆத்தர், நீ இங்கே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? எப்பயுமே அங்க சைட்ல ஆத்தர் பாப்பான். ஆனா அவ தூங்கிட்டாளா? இதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு தான் நம்ம ஆத்தர் அவனோட ஹோம் டவுனுக்கு போகணும். அங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னமும் டெஸ்ஸை வந்து காணோம். இதை வச்சுக்கோ, இதனால நீ தொலைஞ்சு போக மாட்ட. இது ஒரு காம்பஸ். அதே மாதிரி எங்களோட முத்திரையும் இதுல இருக்கு. நீங்க வரதுக்கு டிசைட் பண்ணா இப்ப இது உனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதே மாதிரி ஆத்தர், நீ அடிக்கடி நைட்ல வெளியில எல்லாம் போவாத சரியா? கண்டிப்பா.
ஆமா டெஸ்ஸினா வரலையா, அவ இன்னமும் ஆளக்கணும். இதே மாதிரி அங்க போறதுக்கு டைம் ஆகுதா, அங்க போறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது. ஆத்தர் நில்லு. டெஸ்ஸ பார்த்தோன்னே அப்படியே அவன் ஓடி போறான். ஆத்தர் நீ வந்து ஒழுங்கா சாப்பிடணும் என்ன, அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நீ தூங்க கூடாது. எனக்கு புரியுது டெஸ்ஸியா, நான் ஒரு விஷயம் உறுதி தெரியுமா, உன்னை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமா ஆத்தர் அது உண்மைதான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இதே மாதிரி அங்க போறதுக்கு டைம் ஆகுது, இவங்களும் அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அவன் சிட்டிக்கு வரான். அங்க சிட்டிக்கு வந்து அவன் ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் அவன் யோசிச்சு பாத்துக்கினே வரான். அங்க டோரை தட்ட அங்க ஒரு சின்ன பொண்ணு ஓடி வரா. ஹேய் லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா வா உள்ள. அங்க ஆத்தரை பார்க்க அவங்க ரொம்ப ஷாக்கா வராங்க. ரொம்ப நாள் ஆச்சுல நான் திரும்பவும் வந்துட்டேன். அப்பா அம்மாவும் கேக்குறாங்க ஆத்தர் இது வந்து நீதானா. ஆமா இது நான் தான். இதை கேட்ட உடனே சந்தோஷமா ஹக் பண்றாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் தான் அவனுக்கு விஷயமே ஞாபகம் வருது. உங்க அப்பா வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பாரு, ஆத்தர் நீ வந்து உங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஏன்னா உங்க அம்மாவோட வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை தான் இதுன்னு இப்பதான் நம்ம ஆத்தருக்கே தெரியுது. ஆத்தரும் அங்க அவனோட பேரை சொல்றான். அவனோட பேரு ஆத்தர். சின்ன பொண்ணோட பேரும் எலினோர் தான். அங்க ஆத்தரோட அம்மாவும் சொல்றாங்க, ஏய் எலினோர் இவன் உன்னோட பிரதர் தான். பிரதர்னு கேட்டோன்னே ரொம்ப அவ சந்தோஷப்படுறா. இதுக்கப்புறம் அவங்க அம்மா நிறைய விஷயத்த கேக்குறாங்க. ஆத்தர் இந்த மாதிரி உன்னோட உடல்நிலை அது எப்படி இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, எல்லாமே ஓகே தானா. ஓகே தான் அம்மா. அப்புறம் சாப்பிடுறியா, சரியா தூங்குனியா, நான் உன்னோட உடம்ப பார்க்கும் போது ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி எனக்கு தெரியுது. போதும் எவ்வளவுதான் விசாரிப்பேன் நம்மளோட மகனை. எலினாவை அவங்க கூப்பிடுறாங்க. எலினாக்கு இவங்க தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஆத்தரை பத்திலாம் சொல்லுவாங்களாம். அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் வந்து கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சது. நானும் என்னோட அனுபவத்தை பத்தி சொன்னேன். அங்க என்னென்ன ஆச்சு எல்லாத்தையுமே அவன் சொல்றான். ஆனா ஒரு விஷயத்த அவன் சொல்லல. என்னன்னா இவங்க பேரண்ட்ஸை நம்ம ஆத்தர் வந்து நம்புறான். செல்வியாவை பத்தி சொல்றது நல்ல விஷயமா இருக்காது, அதனால அதுக்கு பதிலா பொய் சொல்லிடுறான். அவங்க வீல போகும்போது என்னையே அறியாம நான் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணேன், அதனால நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், அது ஒரு லக்கு தான். அதுக்கப்புறம் நான் எல்ஃபோட கிராமத்துக்கு போனேன், அங்கதான் இருந்தேன். கோரோட பிரச்சனையால என்னோட இதயம் பயங்கரமா வலிச்சுது. அப்புறம் என்ன இந்த மாதிரி திரும்பவும் வலி வந்தா அப்படியெல்லாம் இல்ல, அப்போ என்னோட கோர் அன்ஸ்டேபிளா இருந்தது. இப்போ நான் அவேக்கன் பண்ணிட்டேன், அதனால பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு சைடு இந்த மாதிரி பொய் சொல்றது எனக்கு வலிக்கிற மாதிரி தோணுச்சு. பெரிய ஆத்தர் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த குட்டியோண்டு இருக்கிற இந்த ஃப்ரெண்டு இது வந்து யாரு, இதை பத்தி நீ சொல்லவே இல்லையே. மானாக்கு ஒரு வழியா தான் நான் இதை சந்திக்கவே செஞ்சேன். எனக்கு ஒரு அவேக்கன் ஆகும் போது இதுவும் வந்தது. அதே டைம்ல இதோட அம்மா அங்க சாகுற நிலைமையில இருந்தாங்க, என்னால அவங்கள காப்பாற்ற முடியல. அதனால நான் என்ன டிசைட் பண்ணனா, செல்விய நானே பாத்துக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதனால தான் இப்போ அது என் கூட இருக்கு. இந்த மாதிரி உன்னோட மானாக்கூர் அது எந்த அளவுல இருக்கு இப்போ, நீ அவங்க அம்மாவும் கத்த ஆரம்பிச்சுறாங்க. போதும் இப்பதானே அவன் வந்தான் அதுக்குள்ளேயேவா. சரியாப்பா இந்த மாதிரி நீங்க என்ன ஜாப் இப்போ பண்ணிருக்கீங்க. ஹெல்ஸ்டியால ஒரு செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டரா தான் இவர் இருக்காரு. அதே மாதிரி அங்க மானாக்கூரை பத்தி கேக்குறான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது ஆரஞ்சா மாறிச்சான். அங்க மானாக்குன்னு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு, அதை பொறுத்து தான் ஹை லெவலு லோ லெவலு இந்த மாதிரி பிரிக்க முடியும். இன்னமும் ஏத்தணும்னா நிறையவே எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். உன்னோட கோரை பத்தி நீ சொல்லவே இல்லையே. லைட் ரெட் அடச்ச எவ்வளவு க்ளோஸா. இதே வார்த்தைய நம்ம எலினோரும் பயன்படுத்துவாளாம். நல்லா அம்மா கத்துறாங்க, அந்த முன்னாடி அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு. என்னன்னா அப்படி பண்ண இருக்க, அவளும் உன்னை பார்த்து பண்றா. ஏய் நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அம்மா முன்னாடி அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இல்ல நான் சொல்லுவேன். இதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த வீட்டுல மாறாத விஷயம்னா அது இது ஒண்ணுதான். அங்க திடீர்னு ஒரு 3 பேர் வர்றாங்க. ஆமா ரே கேள்விப்பட்டது என்ன உண்மையா, உன்னோட சன் என்ன உயிரோட இருக்கானா. ஆமா என்னோட சன் வந்து உயிரோட தான் இருக்கான். அப்புறம் தான் நம்ம ஆத்தருக்கு புரியுது, ஆத்தரோட அப்பா ரே அவரு வேலை செய்யற அந்த இடத்தோட ஓனர் தான் இவரு. அங்க ஆத்தரை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்க லியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. லியாவை பத்தி அவங்க சொல்றாங்க, இவ கூட நல்லா பழகணும் என்ன. லியாக்கு அந்த குட்டி அழகான பெட்டை பார்த்தோன்னே அப்படி பிடிச்சு போயிது, அதை தொல்லாமான்னு கேக்குறான். இதுக்கப்புறம் அவங்க ஸ்பேரிங்னு சொல்லி ஒரு மேட்சை வந்து விளையாட போறாங்களா. அதான் கோர் வந்து இவன் அதிகமா இருக்குல்ல, இதுக்காக ஒரு மேட்ச் அவங்க பண்றாங்க. அங்க அவரால் நம்ப முடியல. ஆமா உண்மையிலேயே நம்ம ஆத்தரோட கோர் என்ன அந்த அளவுக்கு அதிகமா என்ன. ஹைட் ரெட் பிரஸ்டீஜியஸ் சைரஸ் அகாடமி அங்க இருக்கிற ஜீனியஸான ஆளுங்க கூட 11 வயசுல இந்த ஸ்டேஜை அடையல. ஒரு சைடு அவருக்கு பொய்ன்னு தோந்து, ஆனா அவங்க அம்மா வந்து சொல்றாங்க ஒரு ஜீனியஸான பையன், இதெல்லாம் அவன் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆத்தரும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான், நான் சொல்லி தப்பு பண்ணிட்டேனோ. இதுக்கப்புறம் அவங்களோட ஃபைட் ஆரம்பிக்குது. அங்க பயங்கர வேகமா ஆத்த தாக்குறனா. செகண்ட் அவரே லைட்டா ஷாக் ஆகுறாரு. என்னப்பா எப்படி இருக்கு. பரவாயில்ல, ஒரு செகண்ட் நான் கவனிக்கல, இருந்தாலும் இப்பதான் நான் ரொம்ப சீரியஸ் ஆக போறேன். ஆத்தர் நீயும் சீரியஸா இருக்கணும். அவரோட எலமெண்ட் அங்க பயன்படுத்துறாரு. இப்பதான் ஆத்தரே சொல்றான், இந்த உலகத்துல மேஜ் அவங்களுக்கு காம்பர்டபிளா இருக்கிற எலமெண்டோட இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த அந்த எபிலிட்டியை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி அதை கையாளுவாங்க. ஆனா இதுவே இவங்க அப்பாவோட எலமெண்ட் ஆக்குமெண்டர் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்காது, அதனால கஷ்டம் அதை கண்டுபிடிக்கிறது. நான் சர்டைனான லெவல்ல அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த விஷயம் என்னோட பழைய உலகத்தோட சிமிலரா தான் இருக்கு. இதுதான் கீயே, இதுதான் என்னோட உலகத்தோட அப்படியே சிமிலரா இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல எந்த விதமான லிமிடேஷனும் இல்லாம பிறக்குது, அதுக்கும் டேலண்ட் வந்து தேவைப்படும். அதே மாதிரி நிறையவே எஃபர்ட்டை போற மாதிரி இருக்கும் டாக்குமெண்டல் லெவலுக்கு. நானும் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்தே நான் வந்து குட்லக்கால பிளெஸ்டா இருக்கேன். நான் வந்து காட்ட தேவையா இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பவரை யூஸ் பண்றான். அதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அந்த வயசானவர் கூட இந்த
இந்த கீயை வச்சு ட்ரைனிங் எடுக்கும் போது பழைய உலகத்தோட ஞாபகம் எனக்கு வந்தது. அதே மாதிரி அவர் ஃபயரை பத்தி இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஃபயரை அவன் அடுத்த கட்ட லெவலுக்கு காட்டுறான். அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அது ஹை லெவலான ஃபயர். என்ன இதுக்கே நீங்க ஷாக் ஆயிட்டீங்க? இது ஒண்டி இல்ல, இதையும் நீங்க பார்க்கணும். அங்க வாட்டர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவானா? 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆத்தர், நீ உண்மையிலேயே வேற லெவலு. வேற என்ன உன்னால பண்ண முடியும்? நான் அவளைக்கும் பெஸ்டா பண்ணல, என்னால அவளைக்கும் சரியா இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. தோ பாதி கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த பையனை நான் சாதாரணமா இட போட்டேன், இவன் உண்மையிலேயே ஜீனியஸா இருக்கான். இதே மாதிரி அதை பத்தி தான் அவங்க நெக்ஸ்டா பேசுறாங்க. உங்களோட பையன் ரொம்ப டேலண்டடா இருக்கான், உனக்கு ஒரு பிரகாசமான ஃபியூச்சர் இருக்கு. தெரியும். அவன் 3 வயசுலயே அவன் அவைக்கன் ஆயிட்டான். அந்த வயசுலயே அவன் வீடியே டேமேஜ் ஆக்கிட்டான். கேட்டு அவங்க ஆடி போயிடறாங்க. அங்க அவரும் கீழே வந்துடுறாரு. ஆமா ரே, இந்த மாதிரி உன்னோட பையனை எதுக்கு சைரஸ் அகாடமிக்கு அனுப்பக்கூடாது? சைரஸ் அகாடமியா? அது என்னது? அதுதான் இந்த கான்டினென்ட்லயே ஒரு மிக சிறந்த ஒரு அகாடமி. இவனை மாதிரி ஒருத்தன் இருக்குது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவன் 8 வயசு தானே ஆகுது. மாதிரி நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இது சரிதானா? ஏன்னா நாங்களும் இங்க இருக்கோம். மேல அவன் எஜுகேஷன் ஃபீயோ நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா அதுக்குள்ள ஆத்த தடுக்கிறான். அட இருங்க எப்பா, இந்த மாதிரி என்னோட ஒப்பீனியனை பத்தி நீங்க கேட்கவே இல்ல. என்னாச்சு ஆத்தர், என்ன விஷயம்? அதுவா, இப்பதான் என்னோட ஃபேமிலியை நான் சந்திச்சேன். அதுக்குள்ளேயேவா? அதுக்கும் மேல அந்த ஸ்பேரிங் மேட்ச்னால நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்புறம் ஆத்தர் போகும்போதே ஒரு வாய்ஸ் கேக்குது. நீ இதே வழியில போனா தொலைஞ்சு போயிடுவேன். கூட வா, நான் உனக்கு ஒரு நல்ல பிளேஸ காட்டுறேன். இது லிலியா நீயா? இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க பாட்டிமாவும் டீஸ் பண்றாங்க. என்ன அந்த நாட்டியான பையன் நீதானா? கார்டனை நாசமாக்கிட்டியே, என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. இல்ல அவங்க சும்மா விளையாடுறாங்க. ஃபுட்டை பத்தி அவ குறை சொல்றான். என்ன இது எவ்வளவு ஆயிலா இருக்கு? ஆமா, இந்த மாதிரி நீங்க ஆயிலான ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களோட வெயிட் கெயின் ஆகும். வெயிட்டை பத்தி எல்லாம் பேசாதீங்க, ஏன்னா நான் வளர்ற பொண்ணு, அதனால நான் ஹெல்த்தியா இருக்கணும். இப்பதாங்க ஆத்தர் கிட்ட சொல்றாங்க இவங்களோட அப்பா அம்மா. அவங்க இவளை நினைச்சு கவலைப்படுறாங்க. ஏன்னா இவ இன்னமும் அவைக்கன் அவள மேஜாமானு அவங்களுக்கு ஆசை. அதுக்கும் மேல இது ஒரு ப்ரெஷரா இருக்கு. எப்பெல்லாம் ப்ரெஷரை தணிக்கணுமோ அப்பெல்லாம் இங்க வருவாளாம். அப்புறம் ஆத்தரோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க, நம்ம திரும்பவும் ஒன்னாயிட்டோம் ஆத்தர். மாதிரி இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீ வளர்ந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா? என்னதான் டிஃப்ரெண்டா இருந்தாலும் நீ இன்னமும் என்னோட மகன் தான். ஆமா அம்மா, இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டாவா இருக்கேன்? இல்ல, நீ இன்னமும் உள்ள அப்படிதான் இருக்க, ரொம்ப புத்திசாலியாவும் ரொம்ப கைண்டாவும். சரி, இந்த மாதிரி நம்ம அவனுக்கு ஸ்பேஸ தரலாம். நீ தூங்க ஆத்தர். போறதுக்கு முன்னாடி அவன் மூஞ்ச காட்டுவாங்களா? அவன் யோசிக்கிறான் என்னதுன்னு. நான் ஆத்தர் ரொம்ப ஷையா இருக்க போல கிஸ் பண்றது கூட நீ மாந்துட்டியா? அங்க ஆத்தரும் கிஸ் பண்ணி விடுறான். அங்க போறதுக்கு முன்னாடி ஃபேமிலி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம்ல, அதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. ஆத்தரும் சொல்றான் அது ஒன்றும் இல்ல, புரியுது அவங்க என்னோட ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறாங்கன்னு. ஓகே தான். இதுக்கப்புறம் காலையில ஆகுது. அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதாங்க ஸ்டார்டிங்ல பார்ட்டில இருந்திருப்பாங்களே ஏஞ்சலா, அந்த பொண்ணுலாம் பயங்கரமா கட்டி போச்சுக்கிறா, மூச்சு விட முடியல. புரியுது ஆத்தர். அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எதிர்பார்க்கல இந்த மாதிரி நீ ரொம்ப வாழ்ந்துட்ட போல. இந்த மாதிரி அந்த கருப்பான கிரியேச்சரை பத்தி யாருமே கேட்க மாட்டீங்களா? போதும், அவனை கண்டுக்காதீங்க. ஜாஸ்மின் ஒரு பொண்ணும் அப்படியே தடவி எல்லாம் பாக்குறா. இவளுக்கு நம்ம ஹீரோ டெக்னிக் எல்லாம் கத்து தந்திருப்பான். அந்த பொண்ணு தான் அவளும் மன்னிப்பு கேட்கறா. ஒரு சைடு அவ மேலேயும் தப்பு இருக்கு, ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தா இவ்வளவு விஷயம் ஏற்பட்டிருக்காது. இதே மாதிரி விஷயம் அங்க சந்தோஷமா போகுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லாபமான ஒரு ஜாப் கிடைச்சிருக்கும். அதை பத்தி எல்லாம் அவங்க பேசுறாங்க. சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். திகாதன் அந்த கான்டினென்ட்டை பத்தி நம்ம யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செப்பனியா அதை பத்தியும் நம்ம ஹீரோக்கு தெரியல. அட்வென்ச்சரா இருந்தா அதை பத்திலாம் நம்மளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த சைடு எதுக்குன்னே தெரியல, ஒரு மாதிரி அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்குனே பவரை இன்னமும் கட்டுப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். அதை நம்ம ஆத்தரால சரியா பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துக்கு தான் அதை பண்ணவே முடியுது. நான் என்ன யோசிச்சேன்னா இதை இன்னைக்கே என்னால முடிக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா என்னால பண்ண முடியல. நான் எப்படியாச்சும் இதை கட்டுப்படுத்தணும். நான் அப்பதான் எனக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தங்களை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நான் அதுக்காக தான் இங்க வந்தனே. அங்க குட்டி டிராகனும் வருமா, அதை அவன் கட்டி பிடிக்கிறான். அங்க பார்த்தா அது மேல பேடா ஸ்மெல் வருது. இதனால அங்க பயங்கரமா குளிக்க வைக்கிறான். அங்க அதுவும் கத்திக்கினே இருக்கு. கொஞ்சம் கத்தாத, ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான மேன்ஷன்ல நீயும் நாத்தடிக்காம இருக்கணும். அங்க மத்த விஷயத்தெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். அந்த பொண்ணை நினைச்சு அவன் இன்னமும் கொஞ்சம் கியூரியஸ் ஆகுறான். ஏன்னா இன்னமும் அந்த பொண்ணு மேஜா அவைக்கணும். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது, இப்போ உன்னோட டைம். இதை கேட்டு அவன் ஆச்சரியமா வரான். நெக்ஸ்ட் சீன்லயே அங்க முடி வெட்டி வர்றாங்க. ஆளு ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிடுறான். எதுக்கு நீங்க இப்படி என்ன மாத்துனீங்க? அதுவா ஹாஸ்டலோட வீட்டுல ராயலான கெஸ்ட் எல்லாம் வருவாங்க விசிட்டர்ஸா, அதனால உன்னை அப்படியே விட முடியாதுல, அதுக்காக தான் உன்னை இப்படி அழகா நாங்க மாத்திட்டோம். அது வரைக்கும் இங்க இருக்கிற நம்ம சிட்டியை சுத்தி பார்க்கலாம். அதுக்கு அந்த சின்ன பொண்ணும் நான் உங்க கூட வரட்டான்னு கேட்க, சரி நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ என் கூட வரலாம். அதுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு என் கூடயே ஒட்டிப்பா. நான் இப்போ நீ வந்தக்கப்புறம் உன் கூட இருக்கா. யாருக்கு தெரியும், அவ என் மேல கியூரியஸா இருக்கலாம். அது இருக்கட்டும், இந்த மாதிரி நீ தான் இது எல்லாத்தையுமே தேர்ந்தெத்தியா? எல்லாமேன்னு சொல்ல முடியாது, சிலது. அதே மாதிரி அந்த இடத்த அவங்க சுத்தி பாக்குறாங்க. அங்க சில பல ஆளுங்க நம்ம ஹீரோவை லைட்டா புலி பண்ற மாதிரி தெரியுமா. அங்க அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான், ஆமா இவங்களாம் யாரு? இவங்களாம் சைரஸ் அகாடமில இருக்க பசங்க தான். இந்த மாதிரி யூனிஃபார்மை போட்டு இருக்கவங்க ஒருத்தங்களும் அவங்கள மத்தவங்க எல்லாருமே ராயலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பார்த்தா மத்தவங்கள புலி பண்ற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம ஆத்தர் வர வழியில நிறையவே பவர் அவனுக்கு சென்ஸ் ஆகும். அங்க ஏகப்பட்ட
ஏகப்பட்ட மேஜிக் கோர் இருக்கும், எல்லாமே பீஸ்ட் கோர் தான். மேஜிக் கோர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா மேஜிக் பீஸ்ட்ல இருந்தா. இந்த கோர் எல்லாத்தையுமே அவங்க செப்பரேட்டா விக்கிறாங்க. இதுக்குன்னு ரேட் எல்லாம் இருக்கு. ஒரு கோல்டு காயின் இந்த மாதிரி தனித்தனியா பிரியும். அவ்வளவு கோல்டு காயினை வச்சு ஹோம் டவுன்ல கிட்டத்தட்ட 250 வருஷம் வாழ முடியுமா? அதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்கா வரான். கூடிய சீக்கிரத்துல அவளோட இடத்துக்கே ஒரு கோர் வந்து வருமா, அதை டச் பண்ண அவங்க அனுமதிப்பாங்களாம். நான் ஆல்ரெடி ஹாப்பியா தான் இருக்கேன் என் கிட்ட இருக்கிற பீஸ்ட் கோரால. இந்த பொண்ணும் கேக்குறான், இந்த மாதிரி பீஸ்ட் கோரை நம்ம ஏன் வாங்க கூடாது எனக்காக? இல்ல, ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், பீஸ்ட் கோர் எந்த ஆண்டி உன்னால அவிக்கன் ஆக முடியாது, அதனால நம்ம அப்புறமா அதை பேசிக்கலாம். அதெல்லாம் அந்த பொண்ணு கேட்கல, ஏதாச்சும் சீப்பா இருந்தா நம்ம வாங்கலாம்ல, ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கேன். நான் அவங்க போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இங்கேயும் லீலியா ஒரு மாதிரி கம்மன் தான் இருக்கா. நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது, உங்க அம்மா ஒன்னும் அங்க ரஷ் பண்ணல, அப்பாவோட எக்ஸ்பெக்டேஷன், அதுக்காக தான் இவ ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுறா. அப்படியே பாப்பானா அவளை ஆளக்கானும், அவ அதே கடைக்கு தான் போயிருக்கா. திரும்ப அவன் தடுக்கிறான், வெறும் பீஸ்ட் கூறால ஒண்டி உன்னால அவிக்கன் ஆக முடியாது, எனக்கு தெரியும் உனக்கு வந்து இதை பத்திலாம் தெரியாது, நான் வந்து ட்ரை பண்ணணும். அதெல்லாம் அவன் தடுக்கிறானா, அங்க அவ திரும்பவும் கத்தி விட்டுறா. என்ன தெரியும், நீ வந்து ஸ்பெஷலா இருக்க, உனக்கு என்னோட கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும், உனக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் என்ன அதை தொட விட்டதே இல்ல. தொடலான்னு அவ போறான், ஆனா தடுப்பானா அங்க திரியத்தனமா பின்னாடி அவ இச்சுக்கிறான். மன்னிப்பையும் அவ கேட்கறான், இருந்தாலும் அவங்க கேட்கவே இல்ல. அப்புறம் தான் அவங்க நல்லா பாக்குறாங்க, அந்த சைரஸ் அகாடமில இருந்து வந்த ஆளுங்க தான் அவங்க. என்ன இந்த மணிப்போட நாங்க வந்து விட்டுருவோம் நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அங்க கடைக்காரரே பயந்து போயிடாரு. ஏன்னா சைரஸ் அகாடமில அதனால இவரோட ரெப்புடேஷன் தான் இங்க நாசமாகும். அவங்களோட சண்டையும் அங்க ஆரம்பிக்க போகும். அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன பண்ண இருக்கீங்க? அந்த பொண்ணு மேல கையை வச்சுட்டு ஸ்கிராட்சே இல்லாம போயிடலான்னு பாக்குறீங்களா? யாருன்னு தெரியுமா? எல்ஸ்டியாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஃபேமிலியை பத்தி கேட்டோன்னே அவங்களுக்கு வேற வழி இல்ல, சரி பொழைச்சு போங்க, உங்களை மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு காசை வச்சு எல்லாத்தையுமே வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சீட்டை கூட நீங்க அப்படி பண்ணுவீங்க வாங்குறதுக்கு. கேட்டோன்னே ஆத்தருக்கு கடுப்பாகுது. ஆனா அவன் நிக்க சொல்றா. இதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க. இந்த விஷயம் அவரு கொஞ்சம் கவலைப்பட்டுறாரு. உண்மையை சொன்னா நான் அந்த பசங்களை பத்தி தான் கவலைப்பட்டனே, ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. நான் ஆத்தர் நீ கவலைப்பட வேணாம், உன்னோட சீட்டு அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்பதான் நாங்க டொனேஷன் நாங்க பண்ணோம். ஆத்தர் ஏதோ ஒன்று சொல்ல வரான். அதுக்குள்ளேயே அங்க லீலியா சொல்றா, அப்போனா நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு பதிலா ஆத்தரை நீங்க அங்க அனுப்புறீங்க அதானே? ஏன்னா என்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியல, நான் ஒன்னுத்துக்கும் உதவல, அதுக்காக எனக்கு பதிலா அவனை அனுப்புறீங்க. இல்லம்மா அப்படிலாம் இல்ல, எனக்கு தெரியும் உங்களை நான் வெறுக்கிறேன், அதே மாதிரி தான் ஆத்தர் உன்னையும் நான் வெறுக்கிறேன். இதுக்கப்புறம் ஆத்தர் அங்க டின்னர் டைம் அப்போ கூப்பிட ட்ரை பண்றான். ஆனா அவ வெளியில வரவே இல்லை. உள்ள அவ பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஏன்னா இவளை ஒரு மேஜா அவைக்கன் அவங்க பண்ண சொன்னாங்க. ஆனா ஏஜ் வந்து அவங்க அவைக்கன் ஆகல. அதனால அவ ரொம்பவும் கஷ்டப்படுறா. இத்தனைக்கும் சைரஸ் அகாடமிக்காக அவங்க சீட்டெல்லாம் கூட வாங்கி வச்சிருப்பாங்க. நான் இன்னமும் அவ அவைக்கனே ஆகல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவ கஷ்டப்படுறா. ஆத்திரம் வரானா, ஆத்தர் கிட்ட அவ மன்னிப்பு கேட்கறா. நம்மள தான் தப்பு இருக்கு, ஏன்னா உன்னை பார்த்து நான் ஜெலஸா ஃபீல் பண்ணேன், அதனால தான் நான் வந்து கத்தி விட்டேன். திடீர்னு நீ வந்த நிறையவே பவர்ஸை நீ ஷோ பண்ண, அதனால அவரு வியந்து போயிட்டாரு. உனக்கு இப்போ சீட்டும் கிடைச்சிருக்கு, நான் தான் ஒரு ஃபெயிலியரா இருக்கேன். அவளையே அவ தப்பு தப்பா சொல்றான். ஹீரோவும் சொல்றான், இல்ல அப்படி ஒன்றும் இல்ல, அது உண்மையும் இல்ல, நீ உண்மையிலேயே நிறையவே உழைப்ப போட்டிருக்க, உன்னோட பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அதனால கவலைப்படாத. ஃபிளவர் அவன் வர வைக்கிறான். என்ன இது? இதுதான் நான் தூரத்துல இருக்கும் போது அங்க என் கூட ஒரு பொண்ணு இருந்தா, அவ தான் எனக்கு இதை காட்டவும் செஞ்சா. அவரோட டேடுக்கு இந்த மாதிரி உன் மேல நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், அவருக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான உழைப்ப போறேன்னு. அதே மாதிரி உன்னை ஒரு சந்தோஷமா பார்க்க ஆசைப்படுறாரு எலனா மாதிரி. ஒரு சைடு அவளுக்கு அகாடமிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இவளைக்கு எவ்வளவு வின்சென்ட் நிறைய மூவ் பண்றாரோ எவ்வளவு அங்க பிரச்சனையும் நிறையவே அதிகமாகும். சில பல ஆளுங்க வேற அங்க இருக்காங்க. இதனால அவன் டைரக்டா கேட்கறான், லீலியா உனக்கு வந்து மேஜிக்கை பயன்படுத்தணுமா? நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஆத்தர் வந்து எல்லார்கிட்டயும் சொல்றான், லீலியா வீட்டை விட்டு போயிட்டா. என்னது என்ன சொல்ற ஆத்தர், வீட்டை விட்டு போயிட்டாளா? அவ எங்க போனா? மேஜிக்கை ட்ரெயின் பண்ணணும்னு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கா. நான் எங்க ட்ரைனிங் எத்தனும் அந்த இடத்துக்கு. அது யாரை கேட்டு நீ அனுப்புன? அவளை எதுக்கு போக வச்ச? கவலைப்பட வேணாம், அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். அங்க ஒரு லெட்டரையும் கொடுக்கறான். அதுல லீலியா எழுதி வச்சிருக்கா, அப்பா அம்மா இந்த மாதிரி என்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியல, உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கேன், அதனால நான் போறேன், நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன், கூடிய சீக்கிரத்துல நான் வந்துருவேன் அப்படின்னு எழுதிருக்கா. அவரை உடஞ்சு போய் அழுவ ஆரம்பிச்சாரு. எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் அவளுக்கு சொன்னேன் ஒரு மேஜா மாறணும்னு, ஆனா இப்ப அதனால தான் இப்படி ஆயிருக்கு. லீலியா நீ ஒன்னும் ஒரு மேஜா இருக்க வேணாமா, நீ என் கூட இருந்தா போதும். இப்ப கேட்டியா லீலியா அவங்க என்ன சொன்னாங்கன்னு? லீலியாவும் அங்கதான் இருக்கா. இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். இங்க என்னதான் போயின்னு இருக்கு, மன்னிச்சிருங்க நான் பொய் சொல்லிட்டேன். அங்க இப்பதான் உங்களுக்கு விஷயமே புரியுது. ஆத்திரம் சொல்றான், மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் இதை பண்ண சொன்னேனே, எனக்கு தெரியும் இந்த மாதிரி இது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு. நான் இதே விஷயத்த எங்க அப்பா அம்மாவும் ஃபீல் பண்ணிருக்காங்க, அது ஒரு டெத்துக்கு சமம், அதனால இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால அவரு முழு மனசோட அங்க மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆத்தர் கிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாது, ஆத்தர் இப்பதான் வந்தா, அதுக்குள்ளேயே அவனை பிரிக்கிற மாதிரி ஆயிடும். இதனால லீலியா கிட்டயும் ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. லீலியா நீ அகாடமிக்கு போக வேணாம், ஒரு மேஜாவும் மாற வேணாம், அப்படி இருந்தாலும் நாங்க வந்து ஹாப்பியா தான் இருப்போம். இல்ல கண்டிப்பா நான் அகாடமிக்கு போக போறேன், இப்போ இல்லைன்னா வச்சு எப்பயாச்சும் என்னால
மேஜிக்கை பயன்படுத்த முடியும். அந்த டைம்ல ஒரு மேஜா மாதிரி உங்க எல்லாரையுமே சந்தோஷமாக்க போறேன். இதனால எல்லாருக்குமே அங்க சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் ஆத்தர் அவளோட தங்கச்சிக்கும் லிலியாக்கும் அந்த பிரீத்திங்கை பத்தி சொல்லி தரான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மானாவை சென்ஸ் பண்றதுக்கு. இதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மூச்சை நல்லா இழுக்கணும் விடணும். அவன் பண்ண சொல்றான். அங்க அவங்க 2 பேரும் பண்றாங்க. பண்ணும் போதே ஆத்திரம் சொல்றான். கண்ணை மூடும் போது ஒரு லைட் உங்களுக்கு தெரியும். ஆமா தெரியுது, ஆனா போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீ பிரீத்திங்க விட்டுட்ட. ஆனா லீலியாக்கு அங்க எதுவுமே தெரியல. இதே மாதிரி அங்க திரும்பவும் கைய வச்சு சொல்றான். இப்போ வந்து ட்ரை பண்ணு. பண்றாளா ஒரு லைட்டோட ஒளி தெரியும். பார்த்தோன்னே அவ சொல்றான் எனக்கு தெரியுது. அதனால அங்க எல்லாருமே சந்தோஷமா வராங்க. ஏன் ஒரு பாட்டியா அவங்க வைக்கிறாங்க. இதே மாதிரி அங்க லீலியாவும் கேக்குறா என்னால இப்போ என்ன எலமெண்ட்டை பயன்படுத்த முடியும். இன்னமும் பவர் இவளுக்கு ஸ்டேபிள் ஆகல. அதுக்குள்ளேயே கேக்குறாள. அங்க சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் வித்தியாசமா நிறைய ஆளுங்களை காட்டுறாங்க. இதுதான் அந்த ஆக்ஷன் ஹவுஸா பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன விஷயம் எனக்கு என்டர்டைன் பண்ண வெயிட் பண்ணு கிட்ட பார்த்தவங்க வியந்து போறாங்க. அது ஒரு கேசல் மாதிரி இருக்கு. இது என்ன நீ உள்ளவா இன்னமும் நீ ஆச்சரியமாக போற. இன்னைக்கு நைட்டு இந்த இடம் முழுக்க அரிஸ்டோகிராஃப்டும் அட்வென்ச்சரஸ் அவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. உண்மையை சொன்னா இன்னைக்கு தான் கரெக்டான வாய்ப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய வேல்யூல இருக்க ஐட்டம்ஸை வாங்குறதுக்கு. அங்க ஏகப்பட்ட பீஸ்ட் கோரும் இருக்கு. ஆத்தரோட அப்பாவும் அங்க கத்தி சொல்றாரு. எல்லாருமே அலர்ட்டா இருங்க. ஆத்தரும் பாத்துக்கினே யோசிக்கிறான் என்ன இவரு இன்னைக்கு இவரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காருமா. அவர்கிட்ட அப்புறமா நீ சொல்லு. இதனால அவரு ரொம்ப சந்தோஷமாவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராணி பிரின்சஸ் குயின் இந்த மாதிரி எல்லாருமே அங்க வராங்க. அங்க இப்பதான் அனௌன்ஸ் பண்றவரே சொல்றாரு இந்த ஆக்ஷன் ஹவுஸ் இது வந்து இப்போ ஓபன் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே தயாரா. உங்க ஹீரோக்கும் நல்லாவே புரியுது இந்த கிங் இருக்காருல்ல இருக்குன்னு இந்த இடத்துல நிறையவே பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயங்களை பார்க்கும் போது என்னோட பழைய வாழ்க்கை அது வந்து எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்றவரும் சொல்றாரு இந்த பொருளை உருவாக்குனவரு ஒரு புகழ்பெற்ற ஸ்வாட்ச்மேன் தான். ஸ்வாடுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தானே கேக்குறீங்க. ஸ்வாடுக்கு மானா இருக்கு. அதே மாதிரி இதோட எட்ஜில் எலக்ட்ரிக்கோட ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி ஆப்பனண்டோட ஃப்ரீடம் அதையும் இதை அசால்ட்டா பறிக்கும். இதோட பெட்டிங்க 50 வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அங்க வித்து போகுது. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா அதுல அவனோட மானாவை யூஸ் பண்ணா அது வந்து நல்ல விஷயமா இருக்கும்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதை அவன் பார்த்துனுப்பானா என்ன தெரியும் எது மேலேயாச்சும் உன்னோட கண்ணு போகுதா இல்ல இங்க இருக்கிற ஒரு விஷயமும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்புறம் தான் ஆளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வரும். செல்வியாவை ஆளை காணும். அட அது எங்க போச்சு. அது உன் தங்கச்சி கூட தான் இருந்தது. அட இப்ப அது எங்க. அந்த குட்டி டிராகனும் வேற ஒரு எத்தை நோக்கி போகுது. அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க அதை பாக்குறாங்க. இந்த சைடு அங்க இன்னொரு பீஸ்ட் அவங்க விக்கிறாங்களா. இது ஒரு லயன் பீஸ்ட் தான். அதை யாரு வாங்குறீங்கன்னு கேட்க இங்க வந்து யோசிக்காம அதை வாங்கிக்கிறாரு. 1000 கோல்டு காயினை குத்து இதை நான் என்னோட மகனுக்கு தர போறேன். என்ன மகனே கண்டிப்பா நான் வந்து அதை வாங்கிக்கிறேன். இந்த சைடு அங்க ஆத்தரோட அந்த குட்டி டிராகனை அவரு பார்க்க அங்க அவரும் கேக்குறாரு உன்னோட உண்மையான பாடி எனக்கு காட்டு. என்ன காட்ட மாட்டியா. ஆனா அது முடியாதுன்னு தலையாட்டமா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ தேடின்னு வந்துடுறான். அட இவனா இவன் கூட என்னால பிரச்சனையை உருவாக்க முடியாது இப்படி ஒரு யோசிப்பாரா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ சொல்றான் மரியாதை போக வரீங்களா. அது வந்து என்னோட பார்ட்னர் தான். அப்படியா இது ஒன்னும் சேலுக்கு இல்லையா. இது ரொம்ப ரேரான மானா பீஸ்டா தான் இருக்கு. அதே மாதிரி இது ரொம்ப ஒபீடியன்ட்டாவும் இருக்கு. இவரு வந்து ஒரு மந்திரவாதி தான். அங்க அதுக்குள்ள அது ஓடி வந்தது. வந்து எதுக்கு ஓடி போன இப்ப பாரு. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஏய் அது வந்து எனக்கு கொடுக்குறியா. அதோட ஹிடனான அந்த பொட்டன்ஷியல் அதை என்னால அசால்ட்டா அனலைஸ் பண்ண முடியும். அதனால எனக்கு கூட அதை இல்ல என்னால முடியாது இப்படின்னு சொல்லிட்டாங்க. போவானா அங்க ஒரு அட்டாக் மேல அட்டாக்கா பண்ணிருக்காரு. நீ என்ன பண்ணிருக்க. நான் வந்து ஒரு ராயல் ஃபேமிலியோட மேஜ். அதனால எனக்கு கூட நான் நம்ம ஆத்தரங்க கண்டுக்கவே இல்லையே. கண்டுக்காம போறான் ஆளு. ஏய் இந்த மாதிரி உங்க ஃபேமிலி வந்து சொல்லலையா. ராயல் ஃபேமிலி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இல்ல சொன்னாங்கன்னா நீ எதை செய்யணும்னு உனக்கு தெரியாதா என்ன. நீ வந்து ஒத்துக்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. நான் இப்போ நீ பண்ண வேலைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொன்னீங்க அது திரும்பவும் சொல்லுங்க அப்படின்னு அங்க ஆத்தர முறைக்க அந்த இடமே பயங்கரமா ஆறாவால சூழ்ந்து போகுது. அந்த இடத்துல இருக்க ஒரு கண்ணாடியும் அப்படியே சுக்குநூறா உடையுது. சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாருமே பயந்து போயிடறாங்க. அங்க பயங்கரமான ஒரு கொலை பண்ற ஆறா அது அப்படியே பரவுது. யாரோட ஆறா இது. சீக்கிரம் யாரு நீ வெள்ளவா அப்படின்னு நம்ம கிங்க முன்னாடி இருக்க ஆளுங்களாம் சொல்றாங்க. நான் அவங்களுக்கு தெரியல இது நம்ம ஆத்தருன்னு. ஆத்தரும் இப்பதான் யோசிக்கிறான். அடச்சை எமோஷனை என்னால திரும்பவும் கட்டுப்படுத்த முடியல. இதுக்கப்புறம் அங்க வந்து மன்னிப்பு கேட்கறான் நம்ம ஆத்தர் எல்லாருக்கிட்டையும். அங்க அவரோட அப்பா இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல அங்க இதனால அவரு வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. மேஜர் சொல்றாரு என்ன நீங்க அவர் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. நீங்க என்னன்னா பனிஷ்மெண்ட் ஏத்தாம இருக்கீங்க. சரி ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த ரேரான பீஸ்ட் இருக்குல்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை என்னோட பார்ட்னரா மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆமா இந்த செபாஸ்டின் வந்து ஏகப்பட்ட முறை என்னோட ஃபேமிலியை காப்பாத்திருக்காரு. அதனால நான் அவருக்கு அதை தரலான்னு இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோ யோசிக்காம அங்க முடியாதுன்னு சொல்லுவானா. இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. நைட்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க ஏய் தம்பி உன்னை விடவும் யாராச்சும் ஹையர் பொசிஷன்ல இருக்கும் போது நீ கண்ணை கீழே வச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க கிட்ட நீ பேசக்கூடாது. அது உனக்கு தெரியாதா என்ன. அங்க திரும்பவும்
கிங் வந்து கேக்குறாரு, அந்த பீஸ்ட பாக்குறதுக்கு யாரா எனக்கு தெரியுது, அதனால நான் இப்ப ஜெயிச்சேன் அந்த லயன் பீஸ்ட் அதை வந்து நான் தரேன், அதுக்கு பதிலா என்ன எனக்கு ட்ரேட் பண்றியா? ஆனா அப்பா இல்ல மகனே, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதை நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டியும் நம்ம ஹீரோ ஒத்துக்கல முடியாது, இந்த இடத்தோட கிங்கு நான் திரும்பவும் உன்கிட்ட கேட்கிறேன், மாதிரி நீ ட்ரேட் பண்ண போறியா இல்லையா? இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அங்க கடுப்பாய் சொல்றான், நானும் அதே தான் கேட்கிறேன் கிங், நீங்க வந்து உங்களோட பசங்களை எவ்வளோக்கு விப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து மரியாதைன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சோ இந்த மாதிரி நீங்க கேட்டுங்கன்னே இருக்கீங்க, உங்க பசங்க கூட நான் ட்ரீட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க என்ன விப்பீங்களா? இதனால மத்தவங்க கடுப்பாக அங்க இருக்கிற நைட்ஸ் எல்லாம் தாக்க வராங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா தாக்கிறான். ஒரு ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட இடமே ஒரு மாதிரி வெள்ளையாவுது. என்ன ஆச்சு இங்க? அந்த ஸ்பெல் அது வந்து என் மேல ஒர்க் ஆகுது. என்ன யோசனை இருக்க? ஒரு ராயல் மேஜ் அட்டாக் பண்ணி உன்னால ஜெயிக்க முடியும்னு யோசிக்கிறியா? ஆனா அவரோட நிலைமைய ஒரு வழி ஆக்கிறான். ஏய், நீ வந்து பண்ண காரியத்துக்கு நாங்க ஒன்னும் உன்னை விட போதில்ல. அப்படியா? இனி என்னதான் ஹெல்ப் கேட்டாலும் யாருமே இங்க கேட்க போதில்ல. இந்த ராயல் மேஜ் அவன் பயங்கரமா மிரட்டான். அதுக்கப்புறம் அந்த டைமையும் நார்மலாக்க அந்த இடத்துலயே அவன் மயங்கி போயிடறான். இதுக்கப்புறம் அவன் ஏந்துக்கும் போதே சொல்றான், என்னால அந்த மூமெண்ட்டை சீல பல நொடிக்கு அப்படியே நிறுத்த முடிஞ்சது. ஆனா உண்மையை சொன்னா நான் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகல இன்னும். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வராங்க. அங்க என்ன ஆயிருக்கும்னு அவன் கேட்பானா, இவன் மயங்கி போயிட்டான்ல. அங்க இவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. டாக்டர் கிட்டே அவங்க கேட்டாங்க, அம்மா இவனுக்கு என்ன ஆச்சு? நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரெஸ்ட் எடுக்க வைங்க, கொஞ்ச நேரத்துல இவன் குணமாயிடுவான். ஆனா நான் எதிர்பார்க்கல நீ சீக்கிரமாவே குணமாயிட்ட தெரியுமா? திரும்பவும் இவங்களை கவலைப்பட வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க டவுனுக்கு போறாங்க. அங்க எலனாக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அவங்க வாங்கி தராங்க. இதை நீ உன்னோட சிஸ்டருக்கு கூட, கண்டிப்பா இது அவளுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இது நீ கொடுக்குறேன்னு சொன்னா அவ ரொம்ப சந்தோஷமாவா. ஆத்தர் உனக்கும் ஏதாச்சும் வேணும்னா நீ வாங்கிக்கலாம். ஆனா காசு நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னா, ஏன்னா நான் பண்ண வேலையல்ல, என்னோட அப்பாவோட வேலை அங்க போச்சா இல்லையா அது கூட எனக்கு தெரியல. கவலைப்படாத, எனக்குன்னு ஒரு ஜாபும் இருக்கு. நம்ம ஆலிஸ் ப்ராடக்ட் எல்லாம் உருவாக்குவாங்க. அது நோபலுக்கு இடையில ரொம்ப பாப்புலராகவும் இருக்கு. இதே மாதிரி அவங்க நிறைய பொருளை வாங்கிட்டு வராங்க. அங்க ராயல் கேபிட்டல்ல இருந்து இன்னொருத்தர் அங்க ஆத்தரோட அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. நேற்று அந்த விஷயத்துக்காக மன்னிச்சிருங்க, அதே மாதிரி அதுக்காக நாங்க காசையும் கொண்டு வந்திருக்கோம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்த காசை வச்சு சால்வ் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? அந்த இடத்துல என்னோட மகன் அவன் வந்து எந்தே போயிருப்பான். இந்த இடத்துல நம்ம ஆத்தரும் வரான். ஆமா, இங்க என்ன போயின்னு இருக்கு? கம்முனு. இதே மாதிரி நம்ம ஆத்தரும் உள்ள வர இங்க வந்து ஆத்தர் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சிரு, இந்த மாதிரி நேத்து அவங்க தெரியாதனமா உன்னை தாக்கிட்டாங்க. மனசுலயே அவர் யோசிக்கிறாரு. ஏன் சொன்னா இவன் தான் நடிக்கிறான், உங்க தாக்க போனக்கு அப்புறம் இவன் தாக்குனா. உங்க ஆத்தரோட அப்பாவும் கத்த ஆரம்பிச்சிடறாரு. நீங்க என்ன யோசனை இருக்கீங்க? மகனோட உயிரே அங்க போயிருக்கோம் அவங்க ரெண்டு பேரால. அட இருங்க, அதனால்தான் அவங்க ரெண்டு பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, வெறுமா அவங்க ரெண்டு பேரை வர சொல்லிட்டு லைட்டா அங்க கத்திட்டு குட் பை அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் என்ன விஷயமா இருக்கு? அட என்ன பேசின்னு இருக்கீங்க? உங்களோட சன்னு அவன் தான் ரூடா பேச ஆரம்பிச்சான். அதே மாதிரி நீங்க செக்யூரிட்டியும் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல. ஆத்தரோட அப்பா கத்த ஆரம்பிக்கிறாரா. அங்க ஆத்தர் தடுக்கிறான். வேணா நில்லுங்க, எனக்கு எதுவுமே ஆகல, அது வரைக்கும் ஓகே தான். அதே மாதிரி அந்த மேஜ் அவருக்கு என்ன ஆச்சு? அவரோட காலம் உடஞ்சு போச்சு, அது என்ன ஆச்சு? அவரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கொடுக்கும் போதும் ஏதோ அவரோட காலை உங்களோட மகன் தான் உடைச்சான் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது என்ன கதையா இருக்கு? இன்னமும் விஷயங்களை முடிக்கல. வந்து அட்டாக் பண்ணும்போது ஸ்பெல் அவன் பவுன்ஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணதுக்கு அவர் வருத்தப்பட்டாரு. அதனாலதான் கிஃப்டா ஒரு இதை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி உங்க சன்னுக்குள்ள ஒரு இன்னேட்டான திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு திறமைசாலியா இருந்தாலும் அவனுக்கு நீங்க மேனரை சொல்லி தரணும். எங்க மேஜஸ்டி மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கேட்கிற அந்த மன்னிப்பையும் ஒரு ஒத்துக்கிறாரு. அங்க காசை தூக்கி நம்ம ஆத்தர் கிட்ட தராரு. இந்த ஆத்தர் இது வந்து உண்டுதான். ஏன்னா இப்ப நீ ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா உனக்கு காசு தேவைப்படும், அதுக்காக நீ வச்சுக்கோ, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிய வருது இன்னமும் ஒரு சைல்டா தான் இருக்கான். அதே மாதிரி இப்போதான் நம்ம ஆத்தருக்கு புரிஞ்சிருக்கு ஒரு சமமான பவரை அவன் பயன்படுத்தணும்னு. அப்புறம் அவன் அகாடமி பக்கம் வருவானா. அங்க ஒரு பறவை இவனையே பார்த்துன்னு இருக்கும். அதுவும் அப்படியே உள்ள நோக்கி ஓட ஆரம்பிக்க அப்படியே பின்னாடியே தொத்தின்னு போறான். அங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. வா ஆத்தர், எனக்காக தான் நான் வெயிட் பண்ணினேன். அகாடமி அது எதுக்கு ஃபேமஸ்னா பெரிய அமௌண்ட்ல ஸ்காலர்ஷிப்புக்கும் பிசினஸுக்கும் ராயல் கார்ட்ஸுக்கு லீடர்ஸுக்கு மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அது பொருந்தும். முக்கியமா மேஜிக்கோட இருக்கிற ஒரு பசங்களோட கனவே அதுதான் உள்ள போகணும்னு. ஆனா இப்போ ஏன் முன்னாடி நிக்கிற இவங்க இந்த அகாடமிலேயே மிகப்பெரிய பவரை ஹோல்ட் பண்றவங்க தான் இவங்களே. ஃபைனலி ஆத்தர், நான் உன்னை சந்திச்சிட்டேன். நான் உன்னை பார்க்கும் போது வின்சென்ட் ரொம்ப ஏத்தி சொன்ன மாதிரிலாம் தெரியுது. சரி ஏதோ ஒன்று ஆத்தர், நம்ம அதை ஆரம்பிக்கலாமா? அங்க இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா நம்ம ஆத்தர் இன்னமும் அசையவே இல்லை. அங்க ஆத்தரும் யோசிக்கிறான், வின்சென்ட் என்னை பத்தி நிறையவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட கொஞ்சம் பவரை உங்களுக்கு காட்டினாதான் இது வந்து பொய் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போல. நல்ல விண்ட் எலமெண்ட்டை வச்சு தாக்குறான். ஆனா அது அவங்க முன்னாடி ஒண்ணுமே இல்லை. இந்த கண்ட்ரிலேயே ரொம்ப அதிகமா மேஜிக் கூட இருக்கிறவங்கன்னா அது இவங்க தான். ஆத்தரும் யோசிக்கிறான், இந்த விண்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இது ஆத்தரோட எர்த் எலமெண்ட்டையும் வாட்டர் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அதோட பவர் கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் அவனோட எர்த் எலமெண்ட்டை வச்சு தாக்குறான். ஆனா அது வேலையே செய்யல. என்னது, அவங்க டாச் பண்ணிட்டாங்களா? ரொம்ப ஆத்தர் வேற ஒரு அட்டாக் பண்றான். ஆனா அவங்க விண்டால ஒரு பேரியரை கிரியேட் பண்றாங்க. இதை பாக்குற ஆத்தர் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆத்தர் உண்மையை
சொன்னா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆனா ஒண்ணு, உன்னோட பவரை நீ ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஃபைனல் டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாமா? அங்க அவங்க சவுண்ட் மேஜிக்கை பயன்படுத்துறாங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான சவுண்ட் அங்க வெளிவது. அங்க காதவன் புச்சிக்கிறான். என்ன அவங்க என்ன ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான மேஜா? அங்க மேஜிக்கும் முடியுது. அவங்க சொல்றாங்க, பரவாயில்லையே நீ பாஸ் ஆயிட்ட. அதே மாதிரி உன்கிட்ட விண்டு, வாட்டரு, இன்னொரு எலமெண்ட்டும் இருக்குல்ல? ஆமா, வாட்டர் எலமெண்ட்டும் இருக்கு. உங்களை என்னால ஏமாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு தூரம் எதுக்காக வந்திருக்க. ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுற, அதுதானே? எதிர்பார்க்கல அவங்க இந்த அளவுக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கினாங்களா? ஆமா, நான் எதுக்காக இங்க வந்தேனா, கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்க தான் நான் வந்தேனே. எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற என்னோட ஃபேமிலியை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி என்னோட கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்குனீங்கன்னா இப்ப இந்த அகாடமியில நான் என்ரோல் ஆகுறேன். அதே மாதிரி உங்களையும் நான் என்னோட மென்டராகவும் ஏத்துக்கிறேன். கேட்கறவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இந்த மாதிரி தைரியமா யாருமே அந்த மாதிரிலாம் கேட்டதே இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எல்லாருமே என்ரோல் ஆகுற அந்த ஏஜ் அப்பதான் நான் என்ரோல் ஆவேன். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குது. ஆமா இல்லையா பின்ன? என்னோட வாழ்க்கையை நான் ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி நான் வளர்ந்தக்கு அப்புறம் ஒரு அட்வென்ச்சரரா மாதிரி நிறைய விஷயங்களை நான் கத்துக்கணும். 3 வருஷம் இருக்கு. ஆனா நீ இப்பயே என்ரோல் ஆனா உன்னால இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும்ல. நான் அதுக்கு ஒத்துக்கல. அங்க அவங்களும் சொல்றாங்க, சரி நீ உன்னோட டிசிஷனை மேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ உன்னோட ஃபேமிலி கிட்ட இதை சொன்னியா? இல்ல இதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போறேன். அப்படி நீ சொல்லிட்டா நம்ம அந்த டீலை பண்ணிக்கலாம் என்ன? அப்புறம் அவங்க வீட்டுல சொல்றாங்க, அங்க அவங்க அம்மா கத்திக்கினே இருக்காங்க அவங்க அப்பாவை. என்னோட அந்த அட்வென்ச்சரரா மாறாத ஆசை வின்சென்ட் வழியா எனக்கு வந்தது. எனக்கு ஒன்றும் தோணல. இப்படியே அவங்க கத்தினே இருக்காங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவத்தரி இப்போதான் இங்க வந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அகாடமிக்கு நீங்க சென்ட் பண்ண போறீங்களா? இது ஆபத்தான இடம். அவன் இவ்வளவு விஷயத்த அனுபவிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாம யோசிக்காம இப்படி நீங்க பண்றீங்க. இதுக்கப்புறம் அவனால திரும்பவும் கூட வர முடியாது. நான் விட போதில்ல அவன் ஜேர்னிக்கெல்லாம் போறதுக்கு. அங்க ரேவும் சொல்றாரு, அப்படி கார்டியன் யாராச்சும் இருந்தா ஆத்தருக்கு பிரச்சனை வராது இல்லையா? இல்ல பிரச்சனை தான். ஆத்தரும் சொல்றான், அட அம்மா ஆசைப்பட்டா நான் வேணா கண்டிப்பா ஃப்ரீக்வெண்டா அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போறேன். என்னது அண்ணா, நீங்க போக போறீங்களா? அப்ப நீங்க வரமாட்டீங்களா என்ன திரும்பவும்? இல்ல அப்படி இல்ல, நான் அப்பப்ப வீட்டுக்கு உங்களை பார்க்க கண்டிப்பா வருவேன். தேக்காதனுக்கும் போக தேவையில்லையா? நீங்க அட்வென்ச்சரரா இருக்கும் போது நிறைய விஷயங்களை நீங்க கத்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை இன்னமும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உண்மையிலேயே அதுதான் ரீசனா? ஆமா அதேதான். உண்மையை சொன்னா இங்கேயே இருந்து ட்ரைனிங்கே பண்ண இருக்கிறது ஒரு போரிங்கான விஷயம் தான். அதனால வெளியில போய் என்னோட பவரை இன்னமும் நல்லா டெஸ்ட் பண்ண முடியும். ஆத்தர் கிட்ட அவங்க எலமெண்ட்டை பத்தி கேக்குறாங்க. ஆத்தர் இதுக்கு மேலேயும் நீ சீக்ரெட் எதுவும் அம்மா கிட்ட மறைக்க கூடாது என்ன? அவன் ஓகேன்னு சொல்றான். இருந்தாலும் அவனால சொல்ல முடியல. இல்ல பல விஷயத்த அவன் மறைச்சுதான் ஆகணும்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா டிசைட் பண்றாரு, யாராச்சும் ஒருத்தங்க கார்டியனா இருந்தா அட்வென்ச்சரரா இருக்கிறது பிரச்சனையா இருக்காது. ஒரு அட்வென்ச்சரரா இருக்கும் போது நிறையவே பிரச்சனை வரும். கார்டியன் இருந்தா அதை கம்மியாக்க முடியும்ல. அதுக்காக நம்ம ரேவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க கேக்குறாங்க. அவன் டைரக்டா ரிஜெக்ட் பண்ணிடுறான். எப்பா என்னாலாம் முடியாதுப்பா. தூங்கின்னு இருக்கும்போது திடீர்னு அவன் என்ன கொண்டுட்டானா அப்புறம் என்ன ஆகும்? திருந்த மாட்டா போல. அங்க அவரும் சொல்றாரு, என்னால அந்த அளவுக்கு பே பண்ண முடியாது, ஓரளவு நான் பே பண்றேன். இதை ஒரு தேங்க்ஸ் சொல்ற விதமா நீங்க இதை பண்ணலாம். ஜாஸ்மின்னு ஒரு பொண்ணு ஒத்துக்கிறா. பரவாயில்ல, நான் டியூரனோ இல்ல வேற யாராச்சும் தான் இதை பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன். பரவாயில்ல ஜாஸ்மின், உன்கிட்ட ஃபைட்டிங்கான ஸ்கில் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. இது உனக்கு பர்ஃபெக்டா இருக்கும். டியூரனுக்கும் வரணும்னு ஆசை தான். இருந்தாலும் ரே சொல்றாரு, பரவாயில்ல டியூரன், அடுத்த வாட்டி நம்ம பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க லீலியா மானவ சேனலிங் பண்ண இருக்கா. ஹீரோவும் யோசிக்கிறான், நான் இல்லாமலே இப்ப தனியாவே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவரோட தங்கச்சி எலனோர் அவளும் இப்ப பண்ண ஆரம்பிக்கிறான். 7-8 வயசுல அவளும் அவைக்கன் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி ஆகாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி ஆயிட்டா நிறைய பேரோட அட்டென்ஷனை அவ இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆக்ஷன் ஹவுஸ்ல ஏதாச்சும் ஸ்வாட பாக்கலாம் அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பாவும் விட்டு போயிடாரு. அங்க லேட்டாவும் சொல்ல அம்மா கொஞ்சம் கவலைப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஆத்தரை காட்டுறாங்க. ஆத்தரால பர்ஃபெக்டான ஸ்வாட சூஸே பண்ண முடியல. இங்க இருக்கிற ஒரு ஸ்வாடும் அவனுக்கு ஏத்த மாதிரியே இல்ல. எல்லாமே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்வாடு, முக்கியமா ஆக்குமெண்டஸ் அவங்களுக்காக. அதுலயும் அவனோட சின்ன உடம்புக்கு ஏத்த மாதிரி எதுவும் அங்க இல்லவும் இல்ல. அதே மாதிரி அவன் தேடுறானா, அந்த குட்டி டிராகனும் ஏதோ ஒன்றை பார்த்து சவுண்ட் கொடுக்குது. போய் பார்த்தா ராடு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது அது ஒன்னும் ராடு இல்ல, அதுவும் ஒரு ஸ்வாடு தான். என்ன பல மடங்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. அவனோட எலமெண்ட்டை வச்சு தூக்க முடியும்னு யோசிக்கிறான். அவனோட எலமெண்ட்டை அங்க பயன்படுத்த என்னதான் வெயிட்டா இருந்தாலும் அது பர்ஃபெக்டா இருக்கு அவனுக்கு. அதுலயே ஒரு ட்ரம் இருக்கும். அது மேல அவன் ட்ரை பண்ண அப்படியே துண்டாவது. இந்த ஸ்வாடு மேல டான்ஸ் பேலட் WK4 அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஸ்வாடு சூப்பராவே இருக்கு. இது வரைக்கும் அவனோட பாஸ்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வாட அவன் பார்த்ததில்ல. பாஸ்ட்ல அவன் கையில ஏகப்பட்ட ஸ்வாடு வந்திருக்கு. ஆனா ஒண்ணுமே அவனுக்கு பர்ஃபெக்டா இந்த அளவுக்கு இல்ல. அதே மாதிரி அதோட கைப்பிடி, பிளேடோட அளவு எல்லாமே பக்காவா இருக்கு. இதுக்கு காரணமும் இந்த ஸ்வாடு அவனோட மானாக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்வாட அவன் பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க மத்தவங்களும் வர இதனால ஓடி போய் வேற ஒரு ஸ்வாட அவன் காட்டுறான். இதுதான்ப்பா, இதுதான் எனக்கு வேணும், இது பக்காவா எனக்கு இருக்கு. அவரும் அங்க வீசி பாக்குறாரு. அது அவருக்கும் பர்ஃபெக்டா இருக்குன்னு தோண நம்ம ஹீரோக்கு அதுவே குத்துறாங்க. அப்புறம் தான் அவங்க சைட்லயே பாக்குறாங்க. எல்லாமே ஓகே தான். சைட்ல என்னது ஒரு ராடு, அதுவா நான் கீழே கந்தது, அதான் நான் எடுத்துக்கினேன். இதை பத்தி ஏதாச்சும் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு கேட்க ஒரு நாள் வயசானவரு அங்க கத்துனாரு, இதுக்கு எந்த விதமான யூசரும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கிட்ட நாங்க கேட்டோம், இது
அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹார்டான ராடு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா நம்ம ஹையரப்ஸ் அவங்க கிட்ட வேணா கொடுத்து இதை பார்க்க சொல்லாமா? அதுக்குள்ள ஆத்தரும் சொல்றான், அட அதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். சரி அங்கிள், நான் வந்து இதை வச்சுக்கலாம்ல அப்படின்னு அங்க அங்கிள்னு சொல்ல அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல. அவரும் ஒத்துக்கிறாரு, வச்சுக்கோ வச்சுக்கோன்னு. ஆமா இதுக்கு நீங்க ஒத்துக்கின அங்கிள்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட அவன் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றான். ஏன்னா அவன் ஒரு அட்வென்ச்சரரா மாற போறான்ல, அதுக்காகவும் ப்ரிப்பரேஷன் அவன் பண்றான். இந்த உலகத்துக்கு வந்து கிட்ட 9 வருஷம் ஆச்சு. ஃபைனலா ஆத்தரோட பிறந்த நாள் போது அது அவங்க செம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. ஆத்தரோட அம்மா சொல்றாங்க, என்னால நம்ப முடியல ஆத்தர், அதுக்குள்ள உனக்கு 9 வயசு ஆயிடுச்சா? இந்த பார்ட்டியை நம்ம அற்புதமா செலிப்ரேட் பண்ணோம், எல்லாருமே தயங்காம சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்ட்டியும் செம்ம ஜாலியா போகுது. அதுக்கப்புறம் ஆத்தருக்கு ஏகப்பட்ட பிரசன்ட் எல்லாம் வந்திருக்குமா, அதை அவன் ஓபன் பண்றான். அதுல ஒரு ஐட்டம் இருக்கு, அது ஆத்தரோட ஹீலிங் ஸ்பெல்லுக்கு ஏத்த மாதிரியே அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க வின்சென்ட் ஒரு விஷயத்தை தராரு, அது ஒரு ரிங்கு தான். ஆத்தர் என்ன மேரி பண்ணிக்கோ, விளையாடாதீங்க. அங்க இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு, இது வந்து மானாவை டிடிக் பண்ற ஒரு ரிங்குமா தான். இதுல ஒன்னு ஆத்தர் கிட்ட இருக்கும், இன்னொன்னு ஆலிஸ் கிட்ட இருக்கும். இப்போ நம்ம ஆத்தரோட மானா அது கிரிட்டிக்கலான அளவுக்கு போகும்போது அதுல பயங்கரமான லைட் எரியும். இதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்க்ரால தராரு, இது ஒரு சவுண்டுக்கான ஸ்க்ரால் தான். சரி இதோட விலை ரொம்ப அதிகம். இதை கேட்டோன்னே மண்டையிலே ஒன்று போடுறாங்க. ஆத்தர் இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றான், ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு பிரசன்ஸை தந்ததுக்கு. அங்கிள் ஆன்டி அம்மா அப்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபைனலி நாளையிலேருந்து என்னோட ஜேர்னியும் ஆரம்பிக்க போகுது. எனக்கு வந்து நீ ரிச் ஆனாலும் கவலை இல்ல, நீ பெரிய ரேங்குக்கு போனாலும் கவலை இல்ல, சேஃபா இருக்கணும், என்ன சேஃபா இரு. இதுக்கப்புறம் ஆத்தர் அங்க கொடுத்த பொருளை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அவன் யோசிச்சே பார்க்கல ஆத்தருக்கு இந்த அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு. ஆத்தருடைய ஃபேமிலி இருக்கு, ஆத்தரோட காம்ரேட்ஸ் இருக்காங்க, எல்லாரையுமே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏதாச்சும் அவங்களுக்கு பிரச்சனை வந்தா கடைசி வரைக்கும் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனா அதுக்கு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில நம்ம ஆத்தர் ஒரு கிங்கா இருந்திருப்பான். அப்புறம் போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு, நீ உண்மையை சொன்னா ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சர் மாதிரி இருக்கிற, அதே மாதிரி அவளைக்கும் எல்லாத்தையுமே நீயே பண்ணணும் அப்படின்னு யோசிக்க கூடாது. என்ன ஜாஸ்மின் இருக்கா, அவ மேலேயும் நீ டிபெண்ட் ஆகலாம். அதே மாதிரி எதை நினைச்சும் கவலைப்படாத, அப்பாவும் அம்மாவும் இருக்கும். எல்லனோரும் சொல்றான், செல்வி நீ ஒரு நல்ல குழந்தையா இருக்கணும், என்ன அதுவும் அங்க ஆமான்னு சொல்லுது. அப்புறம் நம்ம ஹீரோ போறான் அகாடமி கில்டு. அங்க நம்ம ஹீரோவா அவ கொண்டு வந்திருக்கா. ஏன்னா ஜாஸ்மின் ஹீரோ கூட அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுமா. இதை கேட்டோன்னே அவங்க வந்து வேற ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க போகும்போதே அவன் யோசிக்கிறான், எங்களோட ஐடென்டிட்டியை நாங்க மறைச்சிருக்கோம், ராயலிட்டிக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து வரக்கூடாதுன்னு. இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ரூமுக்கு வராங்க. அந்த பொண்ணும் இவளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஜாஸ்மின் அவளோட கம்பெனியனை இவனை வச்சுக்கணுமா, அதுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்காக இங்க வந்திருக்கா. கேப்பசியன்னு ஒரு பர்சனும் இருக்காரு, அவரு தான் அங்க இருக்கிற கில்டு மாஸ்டரா. டெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிராக்டிக்கலா ஒரு டெஸ்ட் அவங்க எழுதுற மாதிரி இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட் மூலமா அவரோட மானா அசிஸ்ட் ஆகும். இப்படிதான் அது நடக்கும். ஆனா இதுலயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உன்னோட ஃபாதரை மீட் பண்ணேன். காதுல பேரை சொல்லிட்டு நம்ம ஆத்தர் கிட்ட அவரு சொல்றாரு, பேரை கொடுக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல, அதனால உங்களோட பேரை நான் என்ன கூப்பிடுறது? இப்போ ஃபேக்கா நம்ம ஹீரோ நோட் அப்படின்னு ஒரு பேரை சொல்றான். அங்க கையை கொடுக்கும் போது நம்ம ஹீரோக்கு நல்லாவே சென்ஸ் ஆகுது ஒரு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு. கில்டு மாஸ்டரும் சொல்றாரு, சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், வாங்க நம்ம அரீனாக்கு போகலாம். இதுக்கப்புறம் போற வழியில அந்த கில்டு மாஸ்டரை பத்தி அவன் கேக்குறான், என்ன போனா நீங்களும் கில்டு மாஸ்டரும் கொஞ்சம் க்ளோஸா? என்ன அப்படி இல்ல, என்னோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கும் கில்டு மாஸ்டருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு, அதனாலதான் விஷயம் எவ்வளவு சுலபமா போகுது. செல்வியும் பின்னாடி வர அவ கேக்குறா, ஆமா என்ன உன்னோட அந்த பார்ட்னர் அது கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு தெரியுது. ஆமா இப்ப என்னன்னு தெரியல, நானும் ரீசெண்டா நோட் பண்ணேன், அதால ஷேப் எல்லாம் மாத்திக்க முடியுது. இதுக்கப்புறம் அவங்க அரீனாவோட அந்த ஏரியாவுக்கு வராங்க. அங்க ஒரு அரீனா பேட்டில் போயின்னு இருக்கு. அந்த பேட்டில் ஒரு பொண்ணு கிட்ட அவங்க சொல்றாங்க, நீ சாண்டிங்லாம் நல்லாவே பண்ற, இருந்தாலும் உன்னை நீ டிஃபனே பண்ணல. அவங்க முன்னாடியே இன்னொரு ஆப்பனண்ட்டும் இருப்பாங்க. இந்த பொண்ணை சி கிளாஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது கேட்ட அவர் ரொம்ப ஷாக் ஆகுறான், என்னது அந்த வயசுலயே சி ரேங்கா? இதுக்கப்புறம் இன்னொரு பையன் வரான், அவன் எக்ஸாமே எடுக்காம பி ரேங்க் அட்வென்ச்சரரா இருக்கான். இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. லூகாஸ்னு ஒரு பையன் வரான், அவனும் அவங்க சொல்றான், என்னை ஏ ரேங்க்கு போடுங்கன்னு. அவனோட பொட்டன்ஷியலும் லைட் ஆரஞ்சில் இருக்கு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா போக போக எவ்வளவு வயசு கம்மியா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட எபிலிட்டியும் சும்மா பயங்கரமா இருக்கு. அங்க போட்டியும் ஆரம்பிக்குது. அந்த காதை பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது இந்த எல்ஃபுகளோட அந்த கிராமத்துல இருந்து தான் இவனும் வந்திருக்கானு. இந்த போட்டியில ஒரு பெரிய பவர் அவன் யூஸ் பண்றானா, அதை பார்த்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அவனால அந்த மாணவ கட்டுப்படுத்த முடியுமா? ஆனா அவனால அங்க முடியல. அப்படியே வில அவங்க தான் ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்துறாங்க. எனக்கு உன்னோட மாணவ பார்க்கும் போதே தெரியுது உனக்குள்ள எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு. ஏன்னா உன்னோட அந்த ஃபயருக்கான ஸ்பெல்லு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் சொதப்பி இருப்பான்ல, அதனால ஒரு சைடு அவனுக்கு கோவமா இருக்கும். அங்க தாக்கலான்னு போறான், அதான் அதுக்குள்ள நம்ம ஹீரோ பயங்கரமா தாக்கிறான். பாக்குறவன் ரொம்ப கடுப்பாகிறான், இல்ல இது நான் ஒத்துக்க மாட்டேன், வெளியில இருக்க இன்னொருத்தன் அவன் வந்து தத்துட்டான். இத கத்த ஆரம்பிக்கிறானா, உடனே அந்த டீச்சரு டி ரேங்க் உனக்கு சூட்டாவும் சொல்ல அவன் ரொம்ப கத்துறான். மேட்சே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல கத்தி என்ன பிரயோஜனம்? அப்படியே அவனை தூக்கின்னு போயிடுறாங்க. உங்க அப்பாவை பத்தி
பத்தி உங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண வைக்கிறேன்னு பாருங்க. நம்ம ஹீரோ தான் அங்க போகணும். நோட் அடுத்தது நீங்க தான். அங்க குல்லக் சொல்லிட்டு அவன் போகும்போது அவனுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஆறா அப்படியே வெளியில வந்து அதை பார்த்து எல்லாருமே ஆடி போறாங்க. நம்ம நோட்டை பத்தி அங்க எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வந்திருக்காது. திடீர்னு நம்ம கில்டு லீடரு அவரு வராரு. நான் வந்து இவன் கூட சண்டை போடலான்னு இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு ஏ ரேங்க் மேஜா, அதுவும் டெஸ்ட் பண்றதுக்கா? என்ன டவுட் பண்றியா என்ன? நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் சொல்லி உள்ள வராரு. என்னன்னோ தயாரா இருக்கியா? ஹீரோவும் யோசிக்கிறான். இவர் வந்து ஒரு கில்டு மாஸ்டர், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஏ ரேங்க் மேஜ். அதனால இந்த மேட்ச் ஒன்னும் சாதாரணமா போக போதில்ல. மேட்சும் ஆரம்பிக்குது. அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவை அவங்க பி ரேங்க் அட்வென்ச்சரரா மாத்துறாங்க. அதுலயும் இந்த வருஷம் நிறையவே பி ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ் வந்திருப்பாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்திருக்காது. அவங்க எல்லாருமே சின்ன பசங்க தான். அங்க இதுக்கப்புறம் தான் கில்டு மாஸ்டரே சொல்றாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி சைரஸ்ல என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, இந்த ஃபர்ஸ்ட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் யூத் ஆஃப் ரேசஸ், அதை பத்தி தானே நீங்க சொல்றீங்க. இதுலயும் 3 ரேசஸ் இருந்திருக்கும், எல்ஃப் டார்ஃப்னு. அப்புறம் தான் உங்களுக்கு புரி தட்டவே செய்யுது. இப்போ வந்து அந்த பசங்கள எல்ஃப் டார்ஃப்னு தான் எல்லாருமே இருக்காங்களே. நம்ம லூக்கஸ் இருக்கால, அவனே ஒரு ஆஃப் எல்ஃப். அவனோட பர்த் பத்தி அவளுக்கும் இன்ஃபர்மேஷன் இல்ல. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அவனோட அம்மா எல்வன் எல்ஃபோட ஒரு ஸ்லேவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த எல்ஃபோட இன்னும் வைக்ஸ் அவங்கள எதுக்கு எல்லாருக்கும் தெரியும்னா டர்ட்டியான வழியில மேஜஸ் அவங்க பர்த் குடுத்திருக்காங்க. இப்போ அந்த நைட்டை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவனையும் நீங்க பி ரேங்க்ல போட்டீங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவனோட எபிலிட்டிக்கான முழுமையான கேரண்டி இருக்கு. அதே மாதிரி அந்த நைட்டு அந்த பையன் இருக்கால, அவன் டார்ஃப் பக்கத்துல தான் வளர்ந்துருக்கான். டார்ஃபோட ரெப்ரசன்டேட்டிவா தான் இவனே இங்க வந்திருக்கானே. இது எல்லாமே என்னோட யோகம் தான். அங்க ஹீரோ பத்தி அவங்க கேக்குறாங்க. நம்ம அந்த மாஸ்க் போட்ட அந்த பையன், அவனை பத்தின ஏதாச்சும் கெஸ் இருக்கா உங்களுக்கு? உண்மையா சொன்னா அவங்க 2 பேரை பத்தியாச்சும் நல்லா சொல்ல முடியுது. நான் இவனை பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியல, இவன் யாரு என்னன்னு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், டார்ஃப் பக்கமோ இல்ல எல்ஃப் பக்கத்தோட ரெப்ரசன்டேட்டிவும் இல்ல. அதுக்கும் மேல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஜாஸ்மின் கூட இவன் இருக்கான். இவனுக்கு அந்த ஃபயருக்கான எபிலிட்டியும் இருக்கு. ஓ, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. அதே மாதிரி இவன் எந்த விதமான ஸ்ட்ராங்கஸ்டான ஃபேமிலியோட மெம்பராவும் எனக்கு தெரியல. இதை கேட்கறவங்க இன்னும் போறாங்க. அதே மாதிரி அவனோட மூவ்மெண்ட்டை நீங்க பாத்துருக்கணுமே. அவனோட மூவ்மெண்ட் ரொம்பவும் ஃபாஸ்டா இருந்தது. ஆனா அவனோட மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவனோட பாடி அது வந்து இல்ல. அவன் வாழ்ந்துட்டானா ரொம்ப ஒரு பயங்கரமான பர்சனா மாறுவான். அது தெரியல அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதை பத்தி தான் யோசிக்கிறான். அவனோட பாஸ்ட் லைஃபுக்கான அந்த ட்ரைனிங் அது எல்லாத்தையுமே அவன் வந்துட்டான். போற வழியில அந்த நைட்டு அந்த பர்சனை வந்து சொல்றான், அதை பண்ணலனா கண்டிப்பா அதை நானே பண்ணிருப்பேன். ஆனா அதுக்குள்ளேயே அந்த லூக்கஸ் கத்த ஆரம்பிக்கிறான். என்னப்பா ரேங்க்ல இருக்க ஒரு மீட்டிங் இங்க போயின்னு இருக்கோ இல்லாமையா? ஆனா நீ என்ன பண்ண உனக்கு தெரியுமா? அதுக்கு ஒண்ணு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ பி ரேங்க்ல இருந்தா நீ பெரிய ஆளா? அப்படியெல்லாம் இல்ல. என்னதான் நீ பி ரேங்க்ல இருந்தாலும் எனக்கு கீழே தான் நீ. இனி இவங்க சண்டை போடுவாங்களா அந்த இடத்துல எல்லாரோட அட்டென்ஷனும் இவங்க கிட்ட தான் வரும். இந்த பசங்களை அவங்க பாத்துருப்பாங்க. இத்தனூண்டு வயசுல பி ரேங்க் அடைஞ்சிட்டாங்களே, இதை அவங்களால கூட பண்ண முடியல. அவங்க எல்லாருமே பாக்குறதுனால நம்ம லூக்கஸும் விட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேற ஒரு இடத்துக்கு வராங்க. இது ஒரு ட்ரைனிங் ரவுண்ட் தான். அதான் அவங்களுக்கு தேவையான கொஸ்ட கம்ப்ளீட் பண்றதும் மெட்டீரியலையும் கேதர் பண்ற விஷயம்லாம் இங்க பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஓடும் போதும் அந்த ஃபைட்டை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஃபைட்ல அவனோட ட்ரம் கார்டை அவன் பயன்படுத்தலான்னு போயிருப்பான். முடியாம போயிருக்கும். அது ஏன் முடியல அப்படின்னு தான் யோசனை இருக்கானே. அதுக்குள்ள அங்க ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்படுது. திடீர்னு ஒரு மாஸ்டர் அங்க ஓடி வருது. அந்த மாஸ்டரை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியுது அது இங்கில இருந்து வந்த மாஸ்டர் இல்லைன்னு. நல்லா சைட்ல பாக்குறாங்களா, அங்க வேற ஒரு குழு தான் உயிரோட புடிச்சு கொண்டு வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அது தப்பிச்சு ஓடி வந்துச்சு. அங்க இருக்கிற நிறைய பேர் அது கொள்ள ஆரம்பிக்க கரெக்டா நம்ம ஆளுங்களை அது டார்கெட் பண்ணு. அங்க ஜாஸ்மின் தான் பயங்கரமா தாக்குற. ஒரு கட்டத்துல தாக்க போகுமா, ஹீரோ அங்க காப்பாத்திடுறான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அதுக்குள்ள அதோட கண்ணு சைட்ல போகுது. அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. உங்க எல்லாரையுமே அதுக்குள்ள போகுதா. இந்த இடத்துல நம்ம ஜாஸ்மின் போறான். தாத்தரும் தாக்கலான்னு போவான். அதுக்குள்ள அவனோட பாஸ்ட் செல்ஃப் அது சொல்லுது உன்னால அட்டாக் பண்ண முடியும். அது கரெக்டா ஓடி வருமா, அவன் அங்க சொல்லிங்கனே ஓடி வரான். உன்னை வாட்டி தப்பு பண்ண மாதிரி இந்த வாட்டி உன்னை நான் தப்பு பண்ண போதில்ல. அதே வேகத்தோட அதோட கதையை முடிக்கிறான். அங்கேயே அதோட கதையும் முடியுது. அங்க ஆத்தரை இதுக்கப்புறம் அவ கத்துறா, எல்லாமே உன்னோட கால்குலேஷன் படி தானே போச்சு. அப்புறம் தான் ஆத்தர் கிட்ட அவளோட ஸ்டோரியை பத்தி சொல்றான். வந்து அட்வென்ச்சரரா மாறினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ஃபேமிலியை விட்டு ஓடி போறதுக்கு தான். என்னோட ஃபேமிலியில ஒரு முறையும் எல்லா ஜெனரேஷன்லயும் கிரேட்டஸ்டான மேஜ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எல்லா எலமெண்ட்லயும் இந்த ஃபயர் இருக்குல்ல அதுதான் எல்லாத்த விடவும் ஸ்ட்ராங். ஆனா ரொம்ப ப்ரௌடா இருந்தேன் இந்த மாதிரி அந்த ஒரு ஃபேமிலியில போந்ததுக்கு. சின்ன வயசுலயே மத்த சிப்ளிங்ஸை கம்பேர் பண்ணா நான் சீக்கிரமாவே என்னோட மேஜிக்கை அவேக்கன் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருந்தது. எல்லாரோட நம்பிக்கையும் என் மேலதான் இருந்தது. அதனாலே என்னவோ தெரியல, என்னால அங்க ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்த முடியாம போய்
போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவ அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நீங்க ஒன்னும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க ஒன்னும் அப்படிலாம் இல்ல. மானக்கோரும் சரி இந்த எலமெண்ட்டும் சரி எதுலயும் எந்த விதமான லெவலும் செட் செய்யப்படல. இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதுலதான் எல்லாமே இருக்கே. இதை கேட்டோன்னே அவ சிரிக்கிறா. நான் யோசிக்கல நீ இப்படி சொல்லுவேன்னு. ஹீரோ எதுக்கு இப்படி எமோஷனலா இருப்பானா? அவனோட பழைய வாழ்க்கையிலயும் இப்படிதான் அவனை ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்களே. அதுக்கப்புறம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அவன் இந்த அளவுக்கே வந்திருப்பான். ஆனா உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி நீ இப்போ சண்டை போட்டல, இந்த மாதிரி டூன்ஹான் அப்படின்னு ஒரு மெம்பர்ஸோட குழு கூட நானும் சண்டை போட்டிருக்கேன். அவங்க கூட எப்போ நான் ஜாயின் பண்ணணும் அப்பத்துல இருந்தா என்னோட வாழ்க்கை அது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சதே. இல்ல டைம் அவங்களால நான் திட்டு வாங்கியிருக்கேன், இருந்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கும் இப்படின்னு இவ சொல்லிட்டு தூங்குறா. அங்க ஹீரோவும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். இப்போ என்னாலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற முடியுமா? எல்லாரோட ஞாபகமும் அவனுக்கு வந்து இதையும் அந்த எல்ஃபு பொண்ணு டெசியா அவ பாத்துன்னு இருக்கா. ஆல்மோஸ்ட் நான் அவனை தொட போயிட்டேன், ஆனா என்னால முடியல. அவன் எதுக்கு டிராவலிங் அப்போ ஒரு பொண்ணு கூட இருக்கணும், இதெல்லாம் சரியில்லை. அவன் எப்பயுமே பொண்ணுங்களை மாத்தினே இருக்கான். அங்க பின்னாடியே தாத்தா சொல்றாரு, என்ன நீ ஜஸ்ட் மிஸ்ல போட்டிருப்ப தெரியுமா? அங்க அவ மன்னிப்பு கேட்கறா. அங்க இப்பதான் அவர் சொல்றாரு, காத்திர பார்க்கும் போது ஒரு மாதிரி ஜெலசியா ஃபீல் ஆகுதுன்னா நீயும் ஏதாச்சும் புதுசா பண்ணலாம் இல்லையா? அங்க இதை கேட்டோன்னே அவ என்னதுன்னு கேட்கறா. அவரும் ஏதோ ஒரு புக்கை தராரு. இதனால அவ ஸ்மைல் பண்றா. இதுக்கப்புறம் அங்க 2 வருஷம் கடந்து போகுது. எல்லாருமே நம்ம ஹீரோ பத்தி தான் பேசுறாங்க. உனக்கு அவனை பத்தி தெரியுமா? அவன் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா? அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவனை பார்த்திருக்கான். அவன் ரொம்ப ஸ்மாலா இருந்தானா. அதுக்கும் மேல அந்த பையன் ஸ்வாடு ஒர்த் அப்படின்னு ஒரு ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணு கூட டிராவல் ஆகி இருக்கானா. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஜாஸ்மின் தான். போற வழியில ஜாஸ்மினும் கூப்பிடுறா, வா நோட் என்ன நம்ம போகலாமா? அங்க ஹீரோவும் சொல்றான், அவ்வளவுதான் டைம் வந்துச்சு புறப்படுறதுக்கு அப்படின்னு இவன் சொல்றான். இங்கே இந்த சீசன் 1 முடியுது. இதுக்கப்புறம் ஸ்டோரி வேற லெவல்ல போகும். இப்ப நம்ம ஹீரோ நல்லா வந்துட்டானா, உன்னோட பவர் லெவல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கும். இதோட மான்வாவை நீங்க படிக்கலையா? அதை நீங்க மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஏன்னா அதுலதான் செம்மையா இருக்கும் ஸ்டோரி. அனிமேஷனை கொஞ்சம் சொதப்பி விட்டாங்க, ஆனா மத்தபடி ஸ்டோரிலாம் சும்மா சோலோ லெவலிங்கே டஃப் தரும். அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நம்ம மான்வாவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி நிறைய பேரு மான்வா போடுங்க அப்படின்னு சொன்னா நான் சீசன் 2ல இருந்து ஆரம்பிச்சிடறேன். எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வேண்டிதான். வீடியோக்கு மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை சீசன் 2ல சந்திக்கிறேன். இந்த சீசன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது வரைக்கும் சைனரா.